இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் பொதுவாக அதில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சாலமோனுடைய காரியங்கள் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அது இயேசு கிறிஸ்துவுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ளதான தீர்க்க தரிசன வெளிப்பாடு. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும், எல்லா வசனமும் அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் கிடைக்கும். அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். 5:9 ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு இருக்கும். ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்றால் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீ என்று சொன்னால் பெண். பெண்களுக்குள் ரூபவதியாய் இருக்கிறவளைத்தான் தேவன் தன்னுடைய மணவாட்டியாய் ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். ஒரு மணவாளன் இன்றைக்கி இருக்கிறவர் கூட பாருங்கள், ஒரு பெண்ணை தனக்கென்று நியமனம் பண்ணும்போது அவர் எல்லா விதமான க்ரைட்டீரியாவையும் பார்க்குறாங்க. பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நியமித்து கொடுப்பார். அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. இவங்க பார்த்துட்டு இவங்க ஆண்டவருக்கு சொல்கிறாங்க. இப்போ முந்தைய ஆண்டவர் சொல்லுவார் எந்த பெண்ணை திருமணம் பண்ணணும், எந்த மாப்பிள்ளையை பண்ணணும்னு. இப்போ இருக்க நிலைமை என்னென்னா, இவங்களே எல்லாம் பார்த்துடுறாங்க. ஹைட்டு, உயரம், கலரு, எங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன சம்பளம், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் ஓகே ஆச்சுன்னா கடைசியாக சொல்லுவாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. ஜெபம் பண்ணிட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காந்தா என்ன வரும்னா, நானே சொல்கிறேன், அதுக்கு ஆண்டவர் சொல்ல வேணாம், நானே சொல்கிறேன், அது ஆமான்னு தான் வரும். ஏன்னா இவனுக்கு எல்லாமே மைண்டில் என்ன ஆகிப்போச்சு, ஆமான்னு ஆகிப்போச்சு. அதுவும் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்காருன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எங்கள் வேண்டுதலை கேட்டார். மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருந்தாலே தேவசித்தம் தான், அதுக்கு மேலே வேறு பேச்சே இல்லை. இன்றைக்கி அப்படி தான் நம்ம ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி நமக்கு சொல்லவில்லை. தேவனுடைய பார்வை வேறு, தேவனுடைய செலெக்ஷன் வேறு. வசனம் சொல்லுது ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு. எல்லா பெண்களை பார்க்கிலும் அத்தனை பெண்களுக்குள்ளேயும் நீ ரூபவதியாக இருக்கிறாய். ரூபவதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ மகா ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு. வரும்போதே அந்த அம்மா பார்க்கறதுக்கு பயங்கர அழகாக இருக்கிறாங்க, ரூபவதியாக இருக்குது. ஆனால் உடனடியாக அந்த ஊழியன் அந்த அம்மாவை செலக்ட் பண்ணவில்லை. அந்த அம்மாவுக்கு சில டெஸ்ட் வைக்கிறான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டெஸ்ட்டெல்லாம் அந்த அம்மா பாஸ் பண்ணுறாங்க. அப்போ ரூபவதி என்பது வெறும் வெளியே பார்த்து தீர்மானிக்கிற விஷயம் அல்ல, பெரிய அழகாக இருக்கிற விஷயம் மாத்திரம் ரூபவதி அல்ல, உள்ளேயும் அந்த அம்மா ரூபவதியாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு இருக்கும். குணசாலியான ஸ்திரீ வேற, அழகான ஸ்திரீ வேற. குணசாலியான ஸ்திரீ, குணம் உள்ளே இருக்கணும், உள்ளேயும் ரூபவதியாக இருக்கணும், வெளியவும் ரூபவதியாக இருக்கணும். அப்போ ஸ்திரீகளுக்குள் ரூபவதி எப்படி இருக்கணும், கர்த்தருடைய மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உள்ளேயும் ரூபவதியாக இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கணும், வெளியவும் கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கும். வெறும் வெளியே மாத்திரம் பார்க்கறதுக்கு அடையாளம் மாத்திரம் ரூபவதியாக இருந்துட்டா மட்டும் பத்தாது. அதான் வசனம் சொல்லுது ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சபைகள் இருக்கு ஆண்டவருக்கு. எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு மணவாட்டி சபை தான் கர்த்தருக்கு உண்டு. கர்த்தருக்குன்னு இருக்கிற சபை, மணவாட்டி சபை ஒன்று தான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், இவ்வளோ டினாமினேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ சபைகள் இருக்குது, பெண்டிகாஸ்டல்லையே இத்தனை பிரிவு இருக்கிறது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் போவா யார் போக மாட்டாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். நீங்கள் சிஎஸ்சிக்காரங்களை கேளுங்க, ஆர்சிக்காரங்க போக மாட்டாங்கம்பாங்க. பெந்தகோஸ்தேக்காரனை கேளுங்க, சிஎஸ்சியும் போகாது ஆர்சியும் போயிடாதும்பா. அவங்க ரெண்டு பேரும் பாரம்பரிய சபையார் போக மாட்டாங்க. சிபிஎம் கேளுங்க, வேற எந்த பெந்தகோஸ்தியும் போகாதும்பா. நாங்கள் தான் 144ம்பாங்க. கிருபாசனத்தை கேட்டு பாருங்க, சிபிஎம்மும் போகாதும்பாங்க. யாரை வேணா கேளுங்க, யார் போக மாட்டான்னு தெரியும். சரி இவங்கெல்லாம் போக மாட்டாங்கப்பா, நீ போவியா அப்படின்னா கர்த்தரே அறிவாரும்பா. அவன் போவானான்னு அவனுக்கும் தெரியாது, ஆனால் யார் போக மாட்டான் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்போ தேவனுக்கு ஸ்திரீகளுக்குள் ரூபவதி ஒரு சபை தான் இருக்குது அப்படின்னா, எந்த சபை தான் பரலோகத்துக்கு போகும், எதுதான் கர்த்தருக்கு மனவாட்டியாக இருக்கும்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே டினாமினேஷனை பற்றியோ சபையை பற்றியோ பேசலை,
மணவாட்டிக்குரிய குணாதிசயத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார். மணவாட்டிக்குரிய குணாதிசயம் யார் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் கர்த்தர் வருகையில் எடுத்துகிட்டு போவார். வருகையில் போகிறது பொத்தாம் பொதுவாக அடித்து பற்றி ஆட்டு மந்தைய லாரியில் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போகிறது இல்லை. எல்லாரும் வாங்க வாங்க கிளம்புங்க, டைம் ஆகி போச்சு கிளம்புங்கன்றதுலாம் அப்படி இல்லை. மணவாட்டிக்குரிய குணாதிசயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை மட்டும் கர்த்தர் கொண்டு போவார். அந்த மணவாட்டிக்குரிய குணாதிசயம் எங்கே வேணாலும் இருக்கும். சிபிஎம்குள்ளேயும் இருக்கும், கிருபாசனத்துக்குள்ளேயும் இருக்கும், ஏஜிக்குள்ளேயும் இருக்கும், ஏசிஏக்குள்ளேயும் இருக்கும், இண்டிபெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கும், சிஎஸ்ஐக்குள்ளேயும் இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சிஎஸ்ஐக்காரங்களாம் போக மாட்டாங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சிஎஸ்ஐக்குள்ள ஒரு பெரிய ரிவைவல் வந்துகிட்டு இருக்குது. கடந்த 3 வருஷமா இதே சூலூர்லேயே பயங்கரமான ரிவைவல் இருக்குது. எனக்கு தெரியும் ஒரு போதகர் இங்கே இருக்கிறார், பேர் சொல்றதும் தப்பில்லை, ரெவரண்ட் மோசஸ். அவரை மாதிரி நீங்கள் ஒரு ஆவிக்குரிய போதகரை சிஎஸ்ஐயில் பார்க்கவே முடியாது. அந்நிய பாஷையோடு கூட பேசுவார், சியோனை பற்றி எடுப்பார், புதிய எருசலேமை குறித்து பேசுவார், மூழ்கி ஞானஸ்நானத்தை குறித்து பேசுவார், கொடுப்பார். அப்படிப்பட்டதான மனவாட்டிகளும் சிஎஸ்ஐக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம்? அவங்களும் தான் பரிசுத்த ஆவியை நம்புறாங்க, அபிஷேகம் பெறுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் ஆர்மி போகாதுன்னு நம்மளால சர்டிஃபிகேட் போட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டான். சால்வேஷன் ஆர்மிலாம் போகாதீங்க அப்படின்னே சொல்லியாச்சு. அங்கே போய் சரி அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம், மெய்யான சுவிசேஷம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஆராதனையில் அந்நிய பாஷையோடு அவங்க ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்போ கேட்டேன், என்னையா அந்நிய பாஷையோட ஆராதனை பண்ணுறீங்க எப்படி? அவங்க சொல்கிறாங்க, கிருபாசனத்தை ஒரு பாஸ்டர் எங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பெற்றுட்டோம். எங்கள் ஸ்தாபனத்துக்கே நாங்கள் எழுதியிருக்கிறோம் எங்களுக்கு தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் வேணும்னு சொல்லி. அப்போ ஸ்திரீகளுக்குள் ரூபவதி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த டினாமினேஷன் போகும் அது போகும்னு. கர்த்தர் அப்படி பார்க்கல. எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ளேயும் எல்லா சபைகளுக்குள்ளேயும் தனக்குரிய மனவாட்டிகளை கர்த்தர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ எல்லா சபைகளுக்குள்ள இருந்தும் அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருக்கிறவர்களை மாத்திரம் கொண்டு போய் ஒரு சபை கர்த்தர் உண்டாக்குவார். அதுதான் மனவாட்டி திருச்சபை. மொத்தமாக ஒரு சபை போகும், மொத்தமாக ஒரு சபை கைவிடப்படும், ஒரு சபையில் பாதி போகும் கைவிடப்படும், அப்படிலாம் கிடையாது. மனவாட்டிக்குரிய குணாதிசயம் யார் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் வருகையில் போவார்கள். அவர்களை கொண்டு போய் கர்த்தர் ஒரு சபை உண்டாக்குவார். அந்த சபைக்கு பேர் தான் மனவாட்டி திருச்சபை. அதைத்தான் கர்த்தர் சொல்றார், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு. இன்னைக்கு கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட சபைகள் இருக்கிறதா? கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி குணாதிசயத்தோடு கூட இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம சுய பரிசோதனை தான் பண்ண போறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்ம யார் போக மாட்டாங்கன்றது நமக்கு தேவையே இல்லை, நம்ம போவோமாங்கிறது மட்டும்தான் கேள்வி. இந்த யூடியூப் எல்லாம் வந்த பிறகு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்றவன் தான் இருக்கானே ஒழிய அவன் போவானான்றதை பற்றி யாரை பற்றிக்கும் இப்போ யாருக்கும் எனக்கு கவலையுமே இல்லை. இதே மாதிரி இன்னொரு சபையும் இருக்கு, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியான சபையும் இருக்கு, இன்னொரு சபையும் இருக்கு. அதையும் வாசிங்க. நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். இன்னொரு சபை இருக்குது, இது விபச்சார திருச்சபையாமா, வேசித்தன திருச்சபை. ஆனா இதுவும் பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்குது? ரூபவதியா தான் இருக்கு. அப்ப நீ பார்க்கறத வச்சு ஒரு சபையை எடை போட முடியாது, பார்க்கறத வச்சு ஒரு விசுவாசியை எடை போட முடியாது, பார்க்கறத வச்சு ஒரு ஊழியக்காரனை எடை போட முடியாது. சில சபைகள் பார்க்கிறதுக்கு ரூபவதியாக இருக்கிறது, ஆனால் வேசித்தனமாக இருக்கிறது. சில சபைகள் பார்க்கிறதுக்கு ரூபவதியாக இருக்கிறது, அது மனவாட்டியாகவும் இருக்கிறது. இதில் இப்போ நம்ம எந்த பிரிவில் இருக்கிறோங்கிறது தான் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம், நம்மளை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்தில் விசுவாசிகளுக்கே பயங்கரமான சந்தேகம். எனக்கு ஒருத்தர் சென்னைக்கு வரும்போது ஃபோன் பண்ணாங்க.
ஃபோன் பண்ணும்போது, பாஸ்டர் நாங்கள் சென்னையில் வந்து செட்டில் ஆக போகிறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா ஆவிக்குரிய சபைனாலே என்னது? நல்ல சபை தானே. பாரம்பரிய சபையிலேருந்து வேறு பிரித்து வந்து ஆவிக்குரிய சபைனாலே நல்ல சபை தான். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க? நல்ல ஆவிக்குரிய சபை சொல்லுங்க. அப்போ நல்ல ஆவிக்குரிய சபைன்னா பொல்லாத ஆவிக்குரிய சபையும் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா ஆவிக்குரிய சபைகள்னு சொல்றது இல்லையே, எது நல்லது, எது பொல்லாதது, எது வசனத்தில் இருக்கு, எது மனவாட்டியாக இருக்கு, எது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது விசுவாசிக்கே கஷ்டமா இருக்குது. ஏன் நிறைய ஊழியக்காரங்களுக்கே கஷ்டமா இருக்குது. தேவையில்லாத ஊழியக்காரங்களை சபையில் ஏற்றி விட்டுவிட்டு அவர் வந்து களையை விதைச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் புலம்புறார். அவர் போன பிறகு தெரியாமல் அவரை ஏற்றிட்டேன். அப்போ கையில் பைபிள் எடுக்கிறவங்களாம் ஊழியக்காரன் ஆனதுனால இப்போ யாருக்கு நல்ல ஊழியக்காரன், யார் நல்ல விசுவாசி, எது சரியான சபை, எது சரியான சத்தியம், இன்னும் சொல்ல போனால் எது கரெக்டான தீர்க்க தரிசனம், எதுவுமே நீ கடைசி காலத்தில் என்ன செய்ய முடியல, வேறு பிடிச்சி கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிலர் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பவுலே சொல்றார் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். இப்போ அவர் காலத்திலேயே தீர்க்க தரிசனத்தில் என்ன வந்துருச்சு? பொலமானதும் வந்துருச்சு, தப்பானதும் வந்துருச்சு, அப்பவே இருக்கு. அவரே சொல்றார், சபைக்கு சொல்லும் போது காஷன் கொடுக்குறாரு. தீர்க்க தரிசனத்தில் நிறைய இருக்குது, நல்லதை மட்டும் எடுத்துக்கப்பாங்கிறார். இன்னைக்கும் கடைசி காலத்தில் அப்படிதான் இருக்கு சபை. இப்போ நம்ம எது மனவாட்டி சபை, மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? ஏன்னா குணாதிசயத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பார்க்கறதுக்கு ரெண்டுமே அழகாக தான் இருக்குது. நாகும் புஸ்தகத்தில் சொல்கிற விபச்சாரியும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, உன்னத பாட்டில் சொல்கிற மனவாட்டியும் அழகாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெபேக்கால பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மகா ரூபவதியாக இருந்தாங்கன்னு இருக்கு. ஏசவேல பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மையிட்டு கொண்டு எகுவை பார்க்க வந்து அழகுபடுத்திக்கிட்டு அந்தமாக வருது. எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எது மனவாட்டி சபை என்று நம்மை நாமே சுய பரிசோதனை பண்ண போகிறோம். குணாதிசயத்தை வைத்து மனவாட்டிக்குரிய குணாதிசயமாகவும் விபச்சார சபைக்குரிய குணாதிசயமாகவும் ரெண்டு சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்லுது. அங்கே ரெண்டு சபைகள் இருக்கு. 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் விபச்சார திருசபையும், 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் மனவாட்டி சபையும் இருக்கு. ரெண்டு சபையுடைய குவாலிட்டிஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் ரெண்டு அதிகாரத்தில் வேசித்தன திருச்சபையை குறித்து எப்படி இருக்கும்னு இருக்கு. 21, 22 மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை நீங்கள் பார்க்கும்போது நான் எதில் இருக்கேன், நாம் எதில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். அதை தான் இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மனவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன? வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்பாடு 22:17 வாசிங்கள். மனவாட்டியும் வா என்கிறார்கள், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக. நல்லா கவனிங்க. மனவாட்டி சபையினுடைய குணாதிசயம் முதலாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மணவாளனுக்கு காத்திருக்கிற சபை, வா என்று அழைக்கிற சபை. என்னங்க ரொம்ப சிம்பிளா இருக்குது, நாங்களும் ஏதோ பெருசா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வா என்று கூப்பிடுகிறது ஒரு மனவாட்டிக்குரிய குணாதிசயமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் உங்களை ஒரு 2 நிமிஷம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை எப்பப்பா வருவீங்கன்னு ஏக்கத்தோட கூப்பிட்டுருக்கிறீங்க? ஆண்டவரே நீங்கள் எப்பப்பா வருவீங்க, நான் காத்திருக்கிறேன். சாரல் நவரஜமா அழகாக பாடுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. அந்த அம்மாவுடைய அந்த வாஞ்சை வந்து அந்த பாட்டில் தெரியும். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வாஞ்சையோட இயேசுவை தேடினவங்க எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கிறவங்கள? பொய்யாலாம் கையை தூக்கக்கூடாது. கை தூக்குனா அப்புறம் கை கீழே வராது, நின்றுரும். பொய்யா தூக்குனா யோசித்து பாருங்க. உண்மையா இயேசுவை வாஞ்சையோட கூப்பிட்டவங்க ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, எப்போதான் இந்த இயேசு வருவாரோ, வந்தா போயாவது தொலையலாம், இந்த பிரச்சனையோடு இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக, இந்த வேதனையில் இருக்கிறதுக்கு பதிலாக அவரும் வரமாட்டாரு, வந்தா மாதிரியும் இல்லை, நானும் போன மாதிரியும் இல்லை. அது இல்லை நான் கேட்கறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான வாஞ்சையோட, இயேசுவே நீர் எப்போ வருவீர்,
எனக்கு இந்த உலகம் போர் அடிக்குதுப்பா, எனக்கு இந்த உலகம் பாத்திரமா இல்லை ஆண்டவரே, எனக்கு இது மேலே வெறுப்பாக இருக்குது, எப்பப்பா நீங்கள் வருவீங்கன்னு ஏக்கத்தோட என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரே ஒரு அம்மா 2 பேர் கேட்டிருக்கிறாங்க போல. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நம்ம போயினா தான் தெரியும். அதுக்கப்புறம் உண்மையாக கேட்டவங்களாம் இருப்பாங்க, நான் சும்மா சொல்கிறேன். யோனிங்க, நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும் போது அங்கேருந்து தான் இங்கே வந்தோம். வரும்போது இங்கே இருக்கிறவங்க தங்கள் கணவர்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. மனைவிகள் ஃபோன் பண்ணும்போது கணவன்மார்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த மனைவி பிள்ளையெல்லாம் பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா இந்த மாதிரி நானும் ஊருக்கே வந்துடலான்னு இருக்கேன், இங்கே தனிமையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, இங்கே 2 வகையான மனவாட்டி உண்டு. இந்த பதில் சொல்கிறதுல மனவாட்டிகளில் 2 வகை உண்டு. ஒரு வகையான மனவாட்டி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துருங்கப்பா, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கும் எப்படி இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, தயவு செஞ்சு நீங்களும் வந்துருங்க, கூழோ கஞ்சியோ கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து அனுபவிப்போம், வந்துருங்கப்பான்னு சொல்லும். இது ஒரு வகையான மனவாட்டி. இன்னொரு வகையான மனவாட்டி இருக்குது. அது என்ன சொல்லும் தெரியுமா? இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்கிறோம், நீங்கள் போய் வந்ததில் இப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறோம், போய் அமிச்ச பணத்தில் இப்போ தான் அந்த இடத்துல கடைக்கால் போட்டிருக்கோம். பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 5 வருஷம் அங்கே இருந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடை கட்டி முடிச்சிடலாம், அதுக்குள்ளேயே பசங்களும் படித்து முடிச்சிருவாங்க, நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த அம்மாவும் சொன்னது தப்பு இல்லை. இந்த அம்மா கால்குலேட் பண்ணி சொல்லுது, இதுதான் 99.99%. இப்போ ஃபோனை வச்சுட்டு மணவாளன் என்ன சொல்லுவார் தெரியுமா? நாங்களே ஒரு குரூப்பாக வீட்டில் தங்கியிருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்லி இப்போ வர வேணாங்கிறாங்க மறைமுகமாக, சரி இருக்கட்டும் அப்படின்பாங்க. இதே மாதிரி தான் சபையும் இருக்குது. நீங்கள் 2 வகையான சபை. ஒன்று மணவாளனை பார்த்து வா என்று சொல்லுகிற சபை, இன்னொன்று மணவாளன்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கிற சபை. நீங்கள் ஜபத்துக்கு போகிறீங்களே, என்னைக்காவது இயேசுவை பார்த்து வான்னு சொல்லியிருக்கீங்களா? எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? போகும்போதே நம்மால் ஜப குறிப்பை எழுதி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா நடுவில் மறந்துடப்படாது. ஒரு ஜப குறிப்பாக எழுதி அவன் போகும்போதே சில ஆள்லாம் முழங்கால் போட்டவனே ஆட ஆரம்பிப்பான் பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவரே பார்ப்பார், வந்துட்டான்டா இன்னைக்கு ஃபுல்லாக இவன் அழுவான். இப்போ 1 மணி நேரம் அவருக்கே தெரியும், நல்லா அழுது தான் இருப்பான். அது செய்ய மாட்டீரா, இதை செய்ய மாட்டீரா, அவருக்கு காது இருக்குதா, கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, இத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன், பதிலே தர மாட்டார், கர்த்தர் கேட்குறாரா இல்லையான்னு தெரியாது, அவர் காதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம் ENT மாதிரி. என்னைக்காவது இயேசுநாதர்ட்ட அன்பாக பேசியிருக்கிறீங்களா? ஒரு 4 வார்த்தை என்னைக்காவது உட்காந்து ஒரு சந்தோஷமா, எப்போ வருவீர் ஆண்டவரே கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நான் உனக்கு எல்லாமே தரேன், ஆனால் நீ என்ன தேடுங்கிறாரு, நீ என்ன எதிர்பார்க்கு. ஏன் அவருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு சுபாவம் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. 1ஆம் பாட்டு 5 3-4 வசனங்களில் மணவாட்டியை வந்து கதவை தட்டுறாரு. தட்டும்போது மணவாட்டியை உட்காந்து என்ன பண்ணுறா, பேசிகிட்டு இருக்கிறா. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன்னு பேசிகிட்டே இருக்கிறா. இவர் வாசல் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இவருக்கு என்னென்னா, இன்னும் இந்த அம்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்குது, கதவே திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோச்சிட்டு போயிட்டார். திருப்பி கதவு துவாரத்தில் கையை விட்டுட்டு போயிட்டார். நான் வந்தேங்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டார். அந்த மாதிரி தான் ஒரு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவருக்கு. இஸ்ரவேல் சபைக்கு வந்தார், இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இப்போ நான் செலக்ட் பண்ணுற மனவாட்டி படுத்து பேசுகிற மனவாட்டியாக இருக்கக்கூடாது. அவள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், வாசலை நின்று என்னை வரவேற்கிற மனவாட்டியாக இருக்க வேண்டும், எதிர்பார்த்து காத்திருக்கிற மனவாட்டியாக இருக்கணும். இன்னைக்கு அந்த அனுபவம் சபைக்கு இருக்குதா? சபையில் போய் பாருங்க, ஒவ்வொரு சபையிலையும் தேவைகளோடு இருக்கிறவங்க இருக்காங்களே, இயேசு தேவைங்கிற சபை எங்கே இருக்குது? நான் எப்பவும் சொல்லுவேன், இயேசுகிட்ட போய் தேவையோட போகவே போகாதீங்க, எந்த தேவையும் சொல்லவே சொல்லாதீங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லவே சொல்லாதீங்க, இயேசுவே வேணும்னு சொல்லுங்க, மிச்சம் எல்லாம் தானாகவே உங்களுக்கு கிடைச்சிடும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நேற்று ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பணக்காரர் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்டுவிட்டு அவர் என்கிட்ட கேட்டார், அது என்ன கேட்க வேணாங்கிறீங்க? இயேசுநாதரே சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்கள் பரமபிதா தருவார்னு இருக்குது, எதை கேட்க சொன்னாருன்னு.
அவர் சொன்னது உண்மைதான். எதை கேட்க சொன்னார்? கீழேயே சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பரமபிதா எதை தருவாரா? பரிசுத்த ஆவியை தருவாருன்னு தான் இருக்கு. லூக்கால அதுக்கான விளக்கம் இருக்கு. மத்தேயுல சொன்னதுக்கு விளக்கம் லூக்கால இருக்கு. பரிசுத்த ஆவியை தருவார்னு இருக்கு. கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. கொலோசியர் சொல்லுது, பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இன்னைக்கு போய் உட்காரும் போதே எனக்கு அது வேணும், இது வேணும், அதுக்கு வேணும், ஒரு வீடு இருந்திருக்கிறவங்க 2 வீடு வேணும், ஒரு காருக்கு பத்தாது இன்னொரு கார் வேணும், எல்லாம் இந்த பூமிக்குரியதை நீங்கள் கேட்க 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 உங்களுக்கும் தேவனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்க, கணவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே உள்ளே நுழையும் போதே சிலர்லாம் அப்படியே பேசுகிற பேச்சில் அவன் சட்டையை கூட கட்ட மாட்டான், திருப்பி அப்படியே போயிடுவான். சில கணவன்லாம் வீட்டுக்கு நுழையவே மாட்டான். அது ஆவிக்குரிய கணவனோ ஆவிக்குரிய அல்லாத கணவனோ அங்கே மாறுபாடே கிடையாது. உள்ளே நுழையும் போதே அந்த அம்மா கேட்கும், பிள்ளைக்கு ஃபீஸ் வாங்கிட்டு சொன்ன ஏதாவது ரெடி பண்ணீங்களா? அவன் சொல்லுவான், அந்த சட்டையை கழட்டி ஒரு காப்பியை குடித்தோம்னா ஏதாவது பேசலாம். அவனை சட்டையை கழட்டவே விட்றதில்ல. அதே மாதிரி தான் சிலர்லாம் ஏசுநாதர்கிட்ட போனாலே ஏதாவது விண்ணப்பம். ஏசுநாதர் ஏதோ கொடுக்குற கடவுள் மாதிரி மாற்றிருக்கிறீங்க. அவர் கொடுக்குற கடவுள் தான், தன்னையே கொடுத்த கடவுள் தான். ஆனால் அவர் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? எதிர்பார்த்து காத்திருக்கிறதான ஒரு சுபாவம். ஒரு வசனம் வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:2 வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நேசத்தை நினைச்சிருக்கிறாரா? வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். அதனால வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசனா என்ன? கல்யாணமான புதுசுல ஒரு அன்பு இருந்துச்சுல, அதை நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது என்ன கல்யாணமான புதுசுல இருக்கிற அன்பு? நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே கணவன் வீட்டுக்கு மனைவி வந்துருவாங்க. வந்தவுடனே அவரை அன்றைக்கி விட்டுட்டு முதல்ல வேலைக்கு போவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலைக்கு போகும்போது நான் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுறேம்மா அப்படின்ட்டு தான் போவார். காலையில் புறப்பட்டு போன பிறகு இந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வராது. இங்கே இருக்கிற கல்யாணமான எல்லா அம்மாவுக்கும் தெரியும். ஒரு மணி நேரத்துக்கு வெளியே வராது. அப்புறம் அந்த மாமியாரோ யாரோ ஏன் உள்ளேயே உட்காந்துருக்கீங்க, வெளியே வாங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். இந்த அம்மாவுக்கு இப்போ எல்லாமே எப்படி இருக்கும்? அந்நியமாக இருக்கும், புதுசாக இருக்கும், யாருக்கிட்டையும் மிங்கிளாக முடியாது. இப்போ அவங்க சொல்லுவாங்க, இவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க தாம்மா, இவங்ககிட்ட பேசு, வா கிச்சன் பாரு அப்படின்னு அந்த வீட்டெல்லாம் காட்டுவாங்க. அந்த அம்மாவுக்கு எதோடையும் மிங்கிளாகவே முடியாது. கடைசியாக அந்த அம்மாவுக்கு சாப்பிடவும் பிடிக்காது. சாப்பாடு எல்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், கல்யாணத்துக்கு வந்த கிஃப்டெல்லாம் இருக்கும், எது மேலேயும் நாட்டம் போகாது. இந்த அம்மாவுக்கு ஒரு விதமாக அந்நியமாக இருக்கும். இந்த அம்மாவுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த வெளியே போயிருக்கிறானே, இந்த ஆள் வந்தானா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டாவது இருக்கலாம், இல்லை வெளியவாது போகலாம். வீட்டில் இப்படி ஒரு மாதிரி இருக்குது, யார் முகத்தையும் பார்த்த மாதிரி இல்லை, புதுசாக இருக்குது. இந்த அம்மாவுடைய எண்ணம் யார் மேலே இருக்கும்? வெளியே போயிருக்கிற கணவன் மேலேயே இருக்கும். 5 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். எந்த கணவனும் சொன்ன நேரத்துக்கு கன்ஃபார்ம் வரமாட்டான். அது கர்த்தருடைய கிருபை. அது வரமாட்டான். 5 மணி ஆன உடனே அந்த அம்மா கேட்கும் மாமியார்கிட்ட. இப்போல்லாம் ஃபோன் அடிச்சிருது. அப்போல்லாம் எங்கே அவரை இன்னும் காணும்? இந்த மாமியார் சொல்லுவாங்க, அவன் அப்படித்தாம்மா சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டான். அந்த அம்மாவுக்கு அது பழக்கம். அந்த அம்மா என்ன பண்ணும், அவர் 5 மணிக்கு வராருன்ன உடனே 4:30 மணிக்கு குளிச்சுட்டு ரெடியாகி நல்லா வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா வந்தால் வெளியே கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. அவரும் வருவார் பாருங்க. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவார். உடனே அந்த அம்மாவுடைய முகம் காலையில் இருந்த துக்க முகம் எப்படி மாறிடும்? சந்தோஷமாக மாறிடும். ஏன்னா காலையிலேருந்து அந்நியம், அவர் காத்திருக்கிற ஒரு அனுபவம். இதைத்தான் அவர் சொல்றாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். எது உன் பக்கத்தில் இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும், உன் இருதயமோ வெளியே போயிருக்கிற மணவாளன் மேலேயே இருந்துச்சு, வீட்டில் இருக்கிற எது மேலேயும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க எது என்னை சுத்தி எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் என் இருதயம் வெளியே போயிருக்கிற என் மணவாளன் மேலே இருக்கும். அவர் வருகிற வரைக்கும் நான் அவருக்காக காத்திருப்பேன். எதுவும் என்னை அசைக்காதீங்க, எது மேலேயும் நாட்டம் போகாது. என் விருப்பம் முழுக்க முழுக்க அவர் மேலேயே இருக்கும். எப்போ வருவார்? 5 மணி ஆகும், எப்போ வருவார், எந்த நேரத்துக்கு வருவார், அந்த காத்திருக்கிற அனுபவம். அதைத்தான் சொல்றாரு, வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம். ஏன் அதை அப்படி சொல்றாருன்னா,
வாழ்க்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சுன்னா கணவன் தேடுவார் இந்த அம்மாவை. 10 வருஷம் கழிச்சு வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அவர் வந்து கேட்பாரு, எங்கம்மா இருக்கிற? இங்கே தான் இருக்கிற, என்னன்னு சொல்லுங்க. அந்த அம்மா வெளியே வராது, சவுண்டு மட்டும் வரும். கிச்சன்லேயே இருக்கும். ஏம்மா சாப்பிட ஏதாவது இருக்கா? டேபிள் மேலே பாருங்க. இவர் டேபிள் மேலே பார்ப்பாரு, என்னம்மா இவ்வளோதானா? அவ்வளோதான். வெளியே வராது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வீடு 2-3 ரூமாக இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, எங்கம்மா இருக்கிற? 3வது ரூமில் இருக்கேன். இல்லை வேற எங்கே இருக்கிற? துணி காய போட்டிருக்கேன், மேலே மொட்டை மாடியில் இருக்கிறேன். எப்போ வருவேன்? காய போட்டு வருவேன். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, மணவாட்டிக்குரிய நேசம் சொல்லலை, வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். அந்த ஆரம்பத்தில் உனக்கு என் மேலே ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது அதான். அப்படி காத்திருக்கிற ஒரு அனுபவம். எப்போ வருவீர் ஆண்டவரே? எந்த நிமிஷம் வருவீர்? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கேஷுவல் ஆயிடுச்சு. வருவார் இயேசு, பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம். அது 2000 வருஷமா இப்படி தான் சொல்றாங்க, வராருன்னு. வரட்டும், வந்தா பார்த்துக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு போக வரல. ஆயத்தப்பட்டு வஸ்திரம் தரித்தவர்களாகி மணவாளன் வருகைக்கு விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்குதா? எதிர்பார்ப்பு இருக்குதா? இன்னைக்கு சபைகள் மணவாளன் கிட்ட இருந்து வாங்கறதுக்கு தான் ரெடியா இருக்குது. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா விஷன் என்ற பேர்ல, எதிர்கால திட்டம்ங்கிற பேர்ல நிறைய இருக்குது. அந்த திட்டம் தப்பு கிடையாது, எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. ஆண்டவருக்கு நான் ஒரு 10 சர்ச்சு கட்டணும், ஒரு 5000 ஆத்மா ஆதாயம் பண்ணணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன் தப்பு இல்லை. இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த காரியம் கர்த்தர் வருகையை தடுத்துடக்கூடாது. நீங்க போறதை தடுத்துடக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? வந்தாலும் வர வேணான்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டான். இப்ப ஏன்னு கேட்டு பாருங்க. ஒரு தம்பி என்கிட்ட சொல்றான், அண்ணே நீங்க வேற வருங்கிறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்துருவாரான்னு கேட்டான் ஒரு நாள். அது என்னடா 3 மாசம் கணக்குன்னு கேட்டேன். இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் 3 மாசத்துல கல்யாணம். ஏசுநாதர் அதுக்குள்ள வந்துட்டாருன்னா கொஞ்சம். இப்போ நான் சொன்னேன், ஏன்டா ஆண்டவரே வராரு, கல்யாணமாடா முக்கியம் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா, உங்களுக்கு ஆயிடுச்சுனே, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது, வருதுனாலே அவனுடைய ஐடியா, அவனுடைய விஷன், அவனுடைய தேவைகள் வருகையை கூட தள்ளி போடுது. நீங்க சொல்லி பாருங்க, ஏசுநாதர் வருவார்னு. ஐயோ இப்பதானே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், கொஞ்சம் ஒரு கட்டி முடிச்சு ஒரு 6 மாசம் வாழ்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்தா பரவாயில்லையே. இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்கிறோம், ஒரு குழந்தைய பார்த்துட்டா பரவாயில்லையே, எப்படியாவது ஒரு பேரப்பிள்ளைய பார்த்துட்டா பரவாயில்லையேன்னு இன்னும் உலகம் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதே ஒழிய, எது நடக்குதோ நடக்கலையோ, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு கவலை கிடையாது, எப்ப இயேசு வந்தாலும் நான் போவேன் அப்படின்னு காத்திருக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. அதுதான் வருகையில கொண்டு போகிற மணவாட்டியோட சுபாவம். இன்னைக்கு அந்த சுபாவம் இருக்குதா? நமக்கு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க, பார்ப்போம். இன்னைக்கு நமக்கே 1000 எக்ஸ்பெக்டேஷன். பேர பிள்ளை வரைக்கும் தரிசனம் வச்சிருக்கிறோம். நம்ம தரிசனம் ஒன்று, நம்ம பிள்ளைகளுக்கு தரிசனம் ஒன்று, நம்ம பேர பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம். கேட்டு பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, எப்படியாவது என் பேர பிள்ளைகளுக்கு 2 வீடை கட்டிட்டேன். ஏன்னா பையனுக்கெல்லாம் கட்டிட்டார், பசங்க மேல நம்பிக்கை இல்லை அவருக்கு. பேர பிள்ளைக்கு வீடு கட்டணுமா? இவர் எப்படி வருகையில போவாரு? ஏது இருக்கோ இல்லையோ, நடக்குதோ நடக்கலையோ, நடக்க அவசியம் இருக்கோ இல்லையோ, என் ஆத்மா என் தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கும். எந்த நிமிஷம் கர்த்தர் வந்தாலும் அவரோட கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எதுவும் என்னை திரும்பி பார்க்க பண்ணாது, எதுவும் என்னை வயலில் இருக்கிற என்னை திரும்பி பார்க்க பண்ணாது, வஸ்திரம் எடுக்க சொல்லாது, சோதோமை திரும்பி பார்க்க செய்ய வைக்காது. என் பார்வை முழுக்க முழுக்க என் மணவாளன் மேலேயே இருக்கும். எந்த நிமிஷம் வந்தாலும் நான் அவரோடு கூட புறப்பட்டு போவேன். இந்த சுபாவம் தான் முதலாவது மணவாட்டிக்குரியதான சுபாவம். இந்த சுபாவம் இருக்குதான்னு ஆராய்ந்து பாருங்க. அப்படி வேற எது உங்களை தடுக்குதுன்னு பாருங்க, அதை இன்னையோடு கூட விட்டு ஒழிங்க. அதுதான் நீங்க வருகையில போறதுக்கு தடை. அது என்ன வேணாலும் இருக்கணும், அது ஊழியமாக கூட இருக்கும். சில ஆட்களுக்கெல்லாம் ஊழியம் தடையாவே இருக்குது. கர்த்தர் வர வரைக்கும் தான் ஊழியம். இயேசுவே சொல்றாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவனே எப்படி தரிசனம் போட்டு வச்சிருக்கானா, 2030க்குள்ள இத்தனை இதோட நான் செய்யணும்னு போட்டு வச்சிருக்கான். 2030க்குள்ள இயேசு வந்தா போக மாட்டான் போல. கர்த்தர் வருவதற்குள்ளாகன்னு போட்டா கூட பரவாயில்ல. இவனே வருஷ கணக்கெல்லாம் போட்டான். அவர் வரும் நாளாகிலும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்தாலும் நான் போவேன், எதுவும் என்னை தடுக்காது. அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். இது முதலாவது மணவாட்டிக்குரியதான சுபாவம். 2வது மணவாட்டிக்குரிய சுபாவம் என்ன? வாசிங்க 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தை வாசிங்க. 21:2 வாசிங்கள். யோவானாகிய நான்
புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது மணவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. மணவாட்டியுடைய அலங்காரம் எப்படி இருக்குதுமா? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. அப்படியே எல்லாம் நிமிர்ந்து என்ன பாருங்க பார்ப்போம். எழுதிட்டீங்களா? அப்படியே என்ன பாருங்க. உங்களில் எத்தனை பேர் புடவை எடுக்க போகும்போது வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுப்பீங்க? பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது. கதை முடிஞ்சு. எங்கள் வீட்டுக்காரர் விரும்புகிறபடி மட்டும்தான் இது வரைக்கும் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்ப்போம். 2 ரெபேக்கா இருக்கியா இங்கே? நிஜமா தானா? வீட்டுக்காரர் வந்திருக்காரா? எங்கே இருக்காரு? அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வீட்டுக்கு போக முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, சோத்திரம். 2 சகோதரிகளாவது அப்படி இருக்கிறாங்களே. புருஷனுக்காக அலங்காரம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு? நம்ம அலங்காரமே யாருக்கேற்ற அலங்காரமாக தான் இருக்குது. நம்ம அலங்காரம் யாருக்கேற்ற அலங்காரமாக தான் இருக்குது. மற்றவங்க பார்க்குறதுக்கான அலங்காரமாக தான் இருக்குது. நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ட்ரெஸ் பண்ணுறதை 4 பேர் பார்த்தா டீசெண்டாக நினைக்கணும். 4 பேர் பார்த்தா என்ன செய்யணும்? மதிக்கிற மாதிரி இருக்கணும். 4 பேர் கௌரவமாக நினைக்கணும். நம்ம எங்கே போகிறோம்? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அங்கே போகும்போது எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே அடுத்தவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல இருக்குது. நம்ம எதிர்பார்ப்பே அவனை திருப்திப்படுத்துறதுல இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, என்னுடைய மணவாட்டியினுடைய அலங்காரம் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா? என் புருஷனுக்காக, என் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. சில நேரங்களில் நான் இப்போ போகிறதில்ல, இந்த கணவன்மார்கள் கூட புடவை எடுக்க போவாங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை நிறுத்திட்டேன். என்ன காரணம்னா, கிறிஸ்மஸுக்கு போனால் நியூ இயருக்கு தான் வராங்க வீட்டுக்கு திரும்பி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாருங்க. நான் ஒரு தடவை போனேன். எங்கள் ஊரில் ஒரு நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஜவுளி கடை ஒன்று இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி. கேள்விப்பட்டிருப்பீங்களா? 7 அடுக்குமாடி 5 அடுக்குமாடின்லாம் சொல்லுவான். அந்த ஓனருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜவுளி கடையிலேயே ரொம்ப அறிவாளி அவன் ஒருத்தன் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் கூட போயிருக்கிறேன் அவங்களோட சில இடத்துக்கு எங்கள் மனைவியோட. எந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா கணவன் உட்கார்றதுக்கு சோஃபா போட்டிருக்க மாட்டான். எந்த கடையில் இருக்காது. திருச்சி சாரதா எங்கே வேணால் போங்க, கணவன் உட்காரத்துக்கு சோஃபா இருக்காது. நானும் 2-3 கடைக்கு அவங்கள்ட்ட போயிருக்கிறேன். இந்த சரவணா ஸ்டோர்ஸில் மட்டும் புடவை செக்ஷனில் சோஃபா போட்டிருப்பான். நீங்கள் வேணால் முடிஞ்சால் பிறகு போய் பாருங்க, சோஃபா போட்டிருப்பான். நான் கூட போயிட்டு அன்றைக்கி அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு போனாங்க. பார்க்குறேன், எனக்கு முன்னாடியே ஒரு 25 பேர் உட்காந்துருக்கான். அவெல்லாம் பல நாளுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கான். அதில் ஒருத்தர் தூங்குறத பார்த்தா பல நாளாக அங்கே தான் இருக்கார் போல் அவர். எனக்கு அவரை பார்த்தோன்னே என்னடா அந்த ஆள் ரொம்ப நாளாக தூங்குவான் போல். அதில் ஒருத்தர் நான் போனோன்னு என்ன பாவம் போல் பார்த்தார். நீ இப்போ தான் வரியா நீ சொல்லிவிட்டு எனக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. நான் உட்காந்து அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தேன். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறான், உங்கள் கணவர் உங்களை தேடுகிறார். கூட்டத்தில் அந்த அம்மா காணாமல் போயிடுச்சு. அவர் வீட்டுக்கார் தேடுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களே, இப்போ கூட பரவாயில்லைங்க. நான் எங்கள் அம்மாவோட போயிருக்கேன். எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது பாருங்கள். 2 தலைமுறையாக புடவை எடுக்கிறேன். இப்போ எனக்கு மக வேற வந்துருச்சு. இப்போ அதை யோசிச்சே சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. எங்கள் அம்மாவோட போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புடவைக்கு ப்ளவுஸ் கூட இருக்காது, தனியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளவுஸ் தனியாக தான் இருக்கும். புடவையை வாங்கிட்டு ப்ளவுஸ் வாங்குறதுன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் இந்த புடவையை ஒன்றுலையா வச்சு பார்ப்பாங்க. இப்படி பார்த்துட்டு உள்ளே பார்த்துருவாங்க. டியூப் லைட்டில் வேறு மாதிரி இருக்குமா, சன்லைட்டில் வேறு மாதிரி இருக்குமா. உள்ளே பார்த்துட்டு வெளியே வேற வச்சு பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு தோச்சா அந்த ப்ளவுஸ் வேறு கலரில் இருக்கும், சாயம் போய். ஐயோ, இப்படி கடையாக ஏறி இறங்கி சில அம்மாமார்கள்லாம் வருதுனாலே கடைக்காரன் அப்படியே பார்ப்பான், இந்த அம்மா திரும்பி வருதுடாம்பா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா போய் அங்கே வசனத்தின் அடிப்படையில், ஏன்னா ஆவிக்குரிய அம்மாவா, வசனத்தின் அடிப்படையில் போய் ட்ரெஸ் எடுப்பாங்க.
எப்படின்னா அதை எடுங்க அப்படிம்பாங்க, அவன் எடுத்து போட்டுருவான். அதுக்கப்புறம் இதை பார்க்க மாட்டாங்க. கீழானவங்கள் அல்ல மேலானவைகளே நோக்குங்கள்னு அந்த அம்மா மேலேயே தான் பார்த்துட்ருக்கோம். இப்படி அதை எடுங்க இதை எடுங்க எல்லாம் எடுத்து போட்டு ஷெல்ஃபு காலியான பிறகு கடைசியாக அவனை கேட்கும், இவ்வளோதானா? அவன் சொல்லுவான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அம்மா அறிவுபூர்வமாக ஒன்று சொல்லும், குடோனில் ஏதாவது இருக்குமா கீழே? அவன் சொல்லுவான் குடோனே இல்லை எங்களுக்கு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசி அந்த அம்மா சொல்லுவான், வைங்க நான் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன். அவன் போ, எவன் பண்ண ஜபமோ இப்போ புடவையோட ப்ளவுஸை வச்சு அவனே கொடுத்துறான். ஏதோ ஒரு ப்ளவுஸ் கடைக்காரன் ஜோம் பண்ணியிருப்பான் போல, ஆண்டவரே ஹார்ட் அட்டாக் வருது என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா ப்ளவுஸ் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஃபால்ஸ் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் போய் நான் கடைசியில் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேம்மா என்னை விட்டுருங்கம்மா ப்ளீஸ், என்னால் முடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயத்தில் இவ்வளோ பொறுமை எப்படி உங்களுக்கு வருதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம ஆளெல்லாம் போகிறான், 2 சட்டையை பார்க்குறான், போகும்போதே முடிவு பண்ணிட்டு தான் போவான், இன்றைக்கி பச்சையை எடுக்கணும் நம்ம அப்படின்னு போவான். போகும்போது 2 பச்சையில் ஒரு பச்சையை முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 10வது நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடுவான் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் எடுக்கிறீங்களே, யாருக்காக எடுக்கிறீங்க? யாரை பிரியப்படுத்துறதுக்கு? அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்காரரை கேட்பாங்க, இது எப்படி இருக்குது? அந்த ஆள்கிட்ட எத்தனை பதில் இருக்குது? ஒரு பதில் தான் அந்த ஆள்கிட்ட இருக்குது, 2 பதிலே கிடையாது, நோ சாய்ஸ். அந்த ஆள்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான், இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. மாற்றி அவன் சொல்லிட முடியுமா? ஒருவேளை அவர் இது என்னம்மா கலரு, சக்கரை மிட்டாய் கலர் எடுத்திருக்க, நல்லாவே இல்லைன்னு அந்த அம்மா எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்கள் தங்கச்சி கல்யாணத்தில் உங்கள் தங்கச்சி ஒன்று கட்டிருந்துச்சே அது என்ன கலர்? உங்கள் அம்மா ஒன்று கட்டி டோட்டல் ஃபேமிலியை டேமேஜ் பண்ணிடும். அது உங்கள் குடும்பத்துக்கே டேஸ்ட்டு கிடையாது. உங்கள் பெரியம்மா ஒருத்தர் ஐயோ அம்மா விடு, அவன் இப்போல்லாம் கணவன் ரொம்ப தேறிட்டான். அந்த அம்மா வரும்போதே சொல்கிறான் ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த அம்மா சொல் நீங்கள் பார்க்கவே இல்லை, நீ எடுத்தாலே நல்லதாம்மா இருக்கு போ. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களே, யாரை திருப்திப்படுத்த, யாருக்காக பண்ணுறீங்க? நீங்கள் பாருங்கள், சகோதரிமார்கள்ட்ட மட்டும் ஒரு நல்ல சுபாவம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் புதுசாக ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் கட்டிட்டு வருவாங்க. கரெக்ட் தானே? ஃபஸ்ட்டு புடவை எங்கே கட்டிட்டு வருவாங்க? இந்த நம்மால் இருக்காமல சட்டை போட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க நேராக. அந்த சர்ச்சுக்கு போட்டு வர பழக்கமே அவர் கிடையாது. நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு போட்டு வரீங்க? என்ன காரணம்? என்ன ரீசன்? லேவி ராகமத்தில் எதுவும் இருக்கா? புது வஸ்திரம் எடுத்தவுடன் ஆசார இடத்தில் காட்ட கடவன், அவர் இளங்காலை ரத்தத்தை அடித்து காது மடல்களிலே பூச கடவர்கள், ஏதாவது இருக்குதா? புது ட்ரெஸ் எடுத்தவொடனே நீங்கள் சர்ச்சுக்கு போடுறதுக்கு என்ன காரணம்? அதை உட்காந்துட்டு இவர் உயிரை கொடுத்து சோத்திரம் சோத்திரம் பாரு, அந்த அம்மாவுக்கு ஓடவே ஓடாது. சோத்திரம் சோத்திரம்னு பார்த்துட்டே இருக்கோம். யாராவது கேட்கணும் சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு கேட்டாதான் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு ஆராதனை திருப்தி. அது வரும்போது ஒரு 2-3 பேராது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம சபையில் அந்த பழக்கம் இல்லை. சிஎஸ்ஐ சபையில் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. முடிஞ்ச உடனே எல்லாம் வெளியே 10 நிமிஷம் நிற்பாங்க. அது எதுக்காகனா, இந்த புடவை எங்கே எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நம்மால் பாதி ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா, அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதாவது 1-2 இப்போ கொஞ்சம் மாறிட்டீங்க நீங்கள்லாம், ஒரு ஆவிக்குரிய சிஎஸ்ஐ ஆகிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆமாம் இல்லைன்னா சொல்லாதீங்க. அப்படி வந்த உடனே இப்போ உங்களுக்கு என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே, யாராவது கேட்கணும், சிஸ்டர் இந்த கலரை தான் நான் தேடினேன், இது கிடைக்கலன்ட்டா ஒரே சந்தோஷம், ஒன்று தான் இருந்துச்சு அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உனக்கு கிடைக்காதுன்னு அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறதுல இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி. அப்படி எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து நான் அந்த அம்மா சொல்லும், எல்லாரும் பார்த்து கேட்கணும். அப்படி கேட்கலன்னா வீட்டில் போய் கணவர்கிட்ட சொல்கிறோம், இந்த கலர் நல்லா இல்லை போலப்பா. ஏம்மா ஒருத்தர் கூட இன்றைக்கி எப்படி எடுத்த எங்கே எடுத்தேன்னு கேட்கல. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு ட்ரெஸ்ஸிங் யாருக்காக இருக்கிறது? யாரோ திருப்திப்படுத்த, யாரையோ சந்தோஷப்படுத்த, யாராவது கிட்டேருந்து ஒரு பாராட்டை வாங்க, அப்படி தான் இருக்கு. இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 17:4 வாசிங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்திருந்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். இப்ப இந்த ஸ்திரீ யாரு? வேசியம், வேசித்தன சபை. இதுவும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த ஸ்திரீ சிவப்பான ஆடையும் ரத்தாம்பரத்தினாலும் தரித்திருந்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, இதுவும் சிங்காரம் பண்ணிருக்கு, இதுவும் அழகு பண்ணிருக்கு.
இதுவும் அலங்காரம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அலங்காரம் என்ன டிஃபரன்ஸ்? மணவாட்டிக்குரிய அலங்காரத்துக்கும் வேசித்தனத்துடைய அலங்காரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மணவாட்டியின் அலங்காரம் தன் புருஷனுக்காக பண்ணப்பட்ட அலங்காரம். வேசித்தன அலங்காரம் வருகிற எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கான அலங்காரம். பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும். மனைவிக்கும் சினிமா நடிகைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனைவி ட்ரெஸ் பண்ணுறது கணவனுக்கு பிடிக்கணும், பிடிச்சிட்டா போதும், அவ்வளோதான். ஆனால் சினிமா நடிகை ட்ரெஸ் பண்ணால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். அவள் ட்ரெஸ்ஸிங்கே அதுக்காக தான் பண்ணுறாங்க, பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். இந்த வித்தியாசம்தான் மணவாட்டிக்கும் விபச்சாரிக்கும் உள்ள வித்தியாசம். இப்பொழுது நான் சபைக்கு வருகிறேன். இன்னைக்கு சபையினுடைய அலங்காரம் யாருக்கேற்ற அலங்காரமாக இருக்கிறது? வசனம் சொல்லுது, சபை பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். சபையினுடைய அலங்காரம் கர்த்தருக்கேற்ற அலங்காரமாக இருக்கணும். இன்னைக்கு சபையினுடைய அலங்காரம் யாருக்கேற்ற அலங்காரமாக இருக்குது? இன்னைக்கு சபைகள் பாருங்க, ஆத்துமாக்களால் நிறைந்திருக்கிறதை விட இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மாயை, கடைசி காலத்தில் ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுது. என் ஏரியாலேயே பெரிய சர்ச் கட்டணும், என்னுடைய மாவட்டத்திலேயே பெரிய சர்ச், இருக்கிறதுலேயே கிராண்டாக போடணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி தான் சபை இருக்கணும், நீ விரும்புகிற மாதிரி சபை இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆண்டவருக்கு பண்ணுறோங்க பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நியாயமும் படுத்துகிறாங்க. உலக பிரகாரமாக செய்கிறதுக்கே இவ்வளோ இருக்குது, ஆண்டவருக்கு பண்ணும்போது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும். இதுதான் தாவீதுக்கும் மோசேக்கும் உள்ள வித்தியாசம். தாவீது என்ன சொன்னார்? நானே மச்சிப்பா இந்த வீட்டில் என்ன செய்கிறேன், குடியிருக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரு? கூடாரத்தில் இருக்கிறாரு. தேவனுக்கு எப்படி பண்ணணும்? பெஸ்ட்டாக பண்ணணும். அத்தனையும் சவதரித்து வைத்தான்னு இருக்க. கர்த்தர் கேட்டார், உன்னை நான் கேட்டேனா? உன்னை இதை கட்ட சொல்லி கேட்டேனா? ஆனால் மோசே கிட்ட சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டு சொல்லிட்டு மோசே கிட்ட 3 தடவை கர்த்தர் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். மலையிலே நான் காண்பித்த மாதிரியின் படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. 2 இடத்துல எச்சரிக்கையாக இருப்பார், ஒரு இடத்துல கவனமாக இருப்பார். அதுக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கிறான், அத்தனை பேரும் செய்வான். சித்திர வேலை செய்யறதுக்கு ஒருத்தனை உண்டாக்கி இருக்கிறேன், பெசலையில எல்லாரும் செய்வான். ஆனால் நான் சொல்றத மட்டும் செய்யறதுக்கு நீ கவனமாயிரு. கர்த்தருக்கு தேவை the luxurious one கிடையாது, கர்த்தருக்கு தேவை the obedient one. கர்த்தருக்கு தேவை கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். அது ஆலயமாக இருக்கட்டும் அல்லது எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறபடி சபை இருக்குதா? இங்கே நம்ம எதையும் எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம எதிரானவங்க கிடையாது, நம்ம பழமைவாதி கிடையாது. we need mic, we need மிக்சர் வேணும், நமக்கு வந்து PA சிஸ்டம் வேணும், கேமரா வேணும், லைட்ஸ் வேணும், தேவைப்பட்டால் நமக்கு வந்து LCD ப்ரொஜெக்டர்ஸ் வேணும், LED ஸ்க்ரீன் வேணும், வாட் எவர் we need we can buy. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னன்னு ஒன்று இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர சொன்ன அத்தனையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டது. அதில் 1 இன்ச்சு கூட கர்த்தருக்கு விரோதமானது உள்ள இருக்காது. மோசே யார் தெரியுங்களா உங்களுக்கு? எகிப்திலேயே மிகச்சிறந்த இன்ஜினியர், அவன் த பெஸ்ட் இன்ஜினியர். ராமசேஸுக்கு ஊரை கட்டினவர் அவர், ஒரு சிட்டியே ராமசேஸுக்குன்னு கட்டியிருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு எகிப்தின் கலைகளிலே வாக்கிலும் வல்லவன்னு வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒருத்தனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு, ஒரு 300 முழ டென்ட் கட்டுப்பாங்கிறாரு. ஒரே ஒரு 300 முழத்துக்கு டென்ட் கட்ட சொல்றாரு. ஒன்றும் சொல்ல வேணாம் மோசே கிட்ட, மோசே எனக்கு ஒரு டென்ட் மட்டும் கட்டு, 300 முழத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னா மோசே எப்படி கட்டியிருப்பார் தெரியுமா? அழிந்து போகிற ராமசேஸுக்கே நான் அப்படி ஒரு ஊரை கட்டுவேனானால் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் எப்படி கட்டுவேன்னு மோசே அடிச்சு பின்னிருப்பாப்ல மனுஷன். த மோஸ்ட் லக்ஸூரியஸ் டென்ட் இன் த வேர்ல்டுன்னு கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் இஷ்டம் அதில் ஒன்று கூட இருக்கக்கூடாது, என் இஷ்டம் மட்டும்தான் உள்ளே இருக்கணும், நான் சொல்லுவது மட்டும்தான் அதில் இருக்கணும், ஒரு பாத்திரம் கூட உன் இஷ்டப்படி உள்ளே வரக்கூடாது. அந்த அழிந்து போகிற டென்ட்டுக்கே அப்படி என்று சொன்னால் மணவாட்டி சபையாகிய உனக்கும் எனக்கும் கர்த்தர் இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பார், இன்னும் அதிகம் எதிர்பார்ப்பார். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, அப்போ ஆண்டவருக்கு நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாதா? கூடாது.
ஏன்னா நீயே உன்னுடையவன் அல்ல, நீயே அவருடையவன். நீ மனவாட்டி, அவருடைய மனவாட்டி, அவரில் பாதி. அவர் விழாவில் குத்தி உன்னை எண்ணி எடுத்துருக்குறாங்க கொல்கத்தாவில். நம்ம வெளியே வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஆதாமுக்கு விழாவில் கொடுத்து ஏவாளை கொண்டு போய் வெளியே செஞ்சாங்களோ அதே மாதிரி கொல்கத்தாவில் அவருக்கு விழாவில் குத்தி எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். செய்கிற நாம அவர் சித்தப்படி செஞ்சால் மட்டும்தான் அவரோட மனவாட்டியை போய் ஒப்படைக்க முடியும். இன்னைக்கு கடைசி காலத்தில் உலகத்தோடு கூட போட்டி போடுறேன்னு சொல்லி அங்கே அவனே ஆடிட்டோரியம் அவ்வளோ பெருசு கட்டினா நான் ஆண்டவருக்கு எவ்வளோ பெருசு கட்டுவேன்னு சொல்லி மெகா சர்ச்சுங்கிற ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கான்செப்டை கொண்டாந்து இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் எதை வேணாலும் கட்டுங்க, கர்த்தர் சொன்னாராங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கர்த்தர் இதில் சொல்லியிருக்கிறாரா, இது கர்த்தருடைய பிளானா, இது கர்த்தருடைய திட்டமா, இதை கர்த்தர் வாங்க சொன்னாரா, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? காசு இல்லாத போது கர்த்தருடைய சித்தத்தை கரெக்டாக செய்வோம். ஏன்னா நம்மகிட்ட என்ன இல்லை, காசு இல்லை, போய் உக்காந்துக்கிட்டு காலை பிடிச்சா தான் உண்டு. ஆனால் காசு வந்த பிறகு ஒரு ஆட்டம் ஆடுவோம் பாருங்க. ஏன்னா நம்மகிட்ட இப்போ என்ன இருக்கு, காசு இருக்கு, கர்த்தருடைய சித்தத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் செய்யறது யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான், ஊழியத்துக்கு தானே செய்கிறேன். அதனால இன்னைக்கு சபைகள் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்கு பிரியமில்லாத அலங்காரம் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா தியேட்டர் மாதிரி இருக்குது. அங்கே ஆராதிப்பதுக்கு பதிலாக அவன் கட்டடத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். அங்கே ஆராதிக்கிறதுக்கு அவன் யோசிக்கிறான். ஏன் இந்த மாதிரி இடத்துல கைத்தட்டி ஆராய்ச்சி ஆவியில் நிறையவனுக்கு அங்கே போனால் கைத்தட்டி ஆவியில் நிறையறதுக்கு பயமாக இருக்குது. எல்லாம் பயங்கர டீசெண்டாக இருக்குது, நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஆரம்பிச்சா தப்பாக நினச்சிப்பாங்களோ. மைல்டாக ஆராதிக்கிறான், சவுண்டே இல்லை, ஹல்லேலூயா. அப்படியே வளர்ச்சி வர 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 அந்நிய பாஷை போது, ஆராதனை போது, எல்லாம் அப்படியே திருப்பி அப்படியே ஆவிக்குரிய பாரம்பரியம் உள்ளுக்குள்ளே வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் விரும்புகிறபடி தான் சபை இருக்கணும். சபைக்கு உள்ளே நடக்கிறதோ கர்த்தர் விரும்புகிறபடி தான் இருக்கணும். அது ஆராதனையாக இருக்கட்டும், செய்தியாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், அல்லது யூத் மீட்டிங்காக இருக்கட்டும், அல்லது காணிக்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதான் சபையில் இருக்கணும். ஒரு காலத்தில் சபைக்குள்ள கர்த்தர் விரும்புகிறபடி தான் செய்தி, கர்த்தர் விரும்புகிறபடி தான் பாட்டு, கர்த்தர் விரும்புகிறபடி தான் மீட்டிங்ஸ். எல்லாமே ஜெபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க, கர்த்தர் உணர்த்தினாருன்னுபாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இவனே சொல்கிறான், யூத் மீட்டிங் என்ன பண்ணணும்? ஒரு ட்ராமா, அப்புறம் ஒரு கோரியோகிராஃபி, அப்புறம் ஒரு டான்ஸு, எல்லாம் போடுங்க. யார் சொன்னா? இல்லைங்க, இப்போ இருக்கிற யூத்தை அப்படி தான் கவர் பண்ண முடியும். நீ யூத்துக்கு ஏற்ற மாதிரி யூத் மீட்டிங் நடத்தினா அது தேவ சித்தம் கிடையாது. தேவனுக்கு ஏற்ற மாதிரி யூத் மீட்டிங் நடத்துங்க. அங்கே கிரியை செய்கிறது கர்த்தர் கரத்தில் இருக்குது. இன்னைக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, யூத்துனாலே ட்ராமா போட்டால் தான் ரட்சிக்கப்படுவான், யூத்துனாலே டான்ஸ் போட்டால் தான் கூட்டத்துக்கு வருவான், யூத்துனாலே கலர் கலராக லைட்டு போட்டு ஜிகினா பேப்பரை போட்டு விட்டு புகையாக போட விட்டு ஆட விட்டா தான் யூத்து வருவான். எவன் சொன்னான்? வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. எல்லா காலத்திலையும் யூத்தை வாலிபனை திருத்துறது வசனம் தான், லைட்டு கிடையாது, பாட்டு கிடையாது, டான்ஸ் கிடையாது, கலர் கலரான லைட்ஸ் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சில கூட்டம் விபச்சார ஆராதனையை கொண்டு போய் நடத்திட்டு இருக்குது. சினிமா நடிகனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டால் சொல்கிறான், அப்போ தான் இன்றைக்கி இருக்க யூத்தை கவர் பண்ண முடியும். நீ ஒழுங்காக நின்று பேசு. அவன் இருதயத்தை திறக்கிறவர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார், அவரே யூத்தை திரும்பி கொண்டாந்துருவார். சபைக்குள்ளே ஒரு யூத் இருக்கிறான், எழுந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தில் எருசலேமே அல்லோகலப்படுது, கடைசியில் கல்லெறிஞ்சு கொல்றாங்க, அவன் சாவறான். பரலோகத்தில் தேவன் எழுந்திரிச்சு நிற்கிறார். ஸ்தேவானுங்கிற ஒரு யூத்துக்கு தேவன் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அவன் மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மிஷினரி எழும்புகிறான், பவுல் என்கிற மிஷினரி. எவ்வளோ பெரியதான சாட்சி! அவன் என்ன எந்த பாட்டு ஆடினா, எந்த டான்ஸ் ஆடினா. இன்னைக்கு we are choosing the wrong direction. தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டு சபையை தப்பான வழியில் நடத்திக்கிட்டு, இப்படி பண்ணாதான் யூத்துக்கு பிடிக்கும், இப்படி பண்ணாதான் வாலிபர் இவங்க லேடிஸ்க்கு பிடிக்கும், இப்படி பண்ணாதான் பிரதர்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்களா ஒரு ஆராதனை முறைமையை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க. யாருக்கு? வர்றவங்களை கவர் பண்ணுறதுக்கு. எத்தனை ஆராதனைகளை போய் பாருங்க, வர்றவங்களை கவர் பண்ணுறதுக்கு தான் செய்தி, வர்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு செய்தி. விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற சபையை நீங்கள் தேடாதிருங்கள்.
விசுவாசி என்ன நினைக்குது? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம் வரணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் வரணும், பாஸ்டர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன், பாஸ்டர் ஒருத்தரோட என்னை சாப்பிட அனுப்பிச்சி விட்டார். இவர் கூட போங்க பிரதர், இன்றைக்கி இவர் தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராருன்னு. கூட்டிகிட்டு போகிறவர் காரில் போகும்போது எனக்கு சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்டருக்கு நான் அட்வைஸ் பண்ணவா? ஒருவேளை சாப்பாட்டுக்குமே வழி இல்லாமல் போயிடும் போல தெரியுதே. நினச்சிட்டு கேட்டேன், என்ன அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னேன். எங்கள் பேச்சே அவர் கேட்க மாட்டேங்கிறார். யார் பேச்சா? விசுவாசி பேச்சா யார் கேட்கல? பொதுவாக என்ன யார் பேச்சா யார் கேட்கணும்? ஆமாம் தானே, மேலேருந்து சொல்கிறவன் பேச்சு தானே கீழே இருக்கவன் கேட்கணும். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வசனத்துக்கு ஒத்து போயிருந்தால் எடுத்துக்கோங்க. வசனத்துக்கு ஒத்து வராத இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு 1000 பேர் பேசுகிறான், அதை விட்டுருங்க. ஊழியக்காரன் பேசுகிறது வசனத்துக்கு ஒத்து போனால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சபை கடிந்து கொள்ளுகிற இடத்துல தான் ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? காது கிணிய பிரசங்கத்தை எதிர்பார்க்குறீங்க. ஏதாவது 4 வார்த்தை நல்லா பேசி, பிரியமானவர்களே இன்று முதல் நீங்கள் பலூகி பெருகுவீர்கள். இதுக்கு மேலே பெருகி நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? ஏற்கனவே 70-80 கிலோ இருக்கீங்க, இன்னும் பெருகி என்ன ஆக போறீங்க? இங்கே ஒரு சகோதரி உண்டு, அவர் மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார். யார் துக்கத்தோடு இல்லை? எந்த சகோதரி துக்கத்தோடு இல்லை? எல்லா சகோதரியும் துக்கத்தோடு தான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. சகோதரனே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. இது யாருக்கு பொருந்தும்? எல்லாவனுக்கும் பொருந்தும். நீ சொல்லு, பச்சை சட்டை போட்ட சகோதரனே, கண்ணாடி போட்டிருக்கிற சகோதரனே கூப்பிட்டு சொல்லு. இன்னைக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசினாதான் பிடிக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கண்டித்து உணர்த்துவாருன்னு தான் வசனம் சொல்லுது. நீங்க காதுக்கினிய பிரசங்கத்தை தான் விரும்புறீங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியர்களை தெரிஞ்சு கொள்றீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்கதரிசிகளை தெரிஞ்சுக்கிறீங்க. எடுத்த உடனே அவர்கிட்ட போனால் நல்லா இருக்கும், அவர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பார். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர் நல்லா புட்டு புட்டு வைக்கிறாருங்கன்னு. நான் சொன்ன கன்னியாகுமரிக்காரராக இருப்பார், அவர் புட்டு புட்டு வைக்கிறார். சென்னைக்காரர் இருந்தால் இட்லியாக தான் வைப்பார். புட்டு புட்டு வைக்கிறாரு. என்ன புட்டு புட்டு வைக்கிறாரு? உங்ககிட்ட இல்லாத தீர்க்க தரிசனமா? பைபிளில் இல்லாத தீர்க்க தரிசனமா? உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் உங்கள் சபையிலே உண்டு. உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் உங்கள் பைபிளில் உண்டு. உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருக்கிறது. இன்னைக்கு விட்டுட்டு அதான் இந்த மாதிரி பேசுகிற ஆள்கிட்ட தான் போறீங்க. போய் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, பாஸ்டர் 2 வருஷம் அவர் கூட இருந்தேன், அவர் 2 வருஷம் கழிச்சு தான் அவர் தேவனுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிச்சோம். நான் சொன்னேன், இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களே சோத்திரம்னே. இல்லை பாஸ்டர், அதுக்குள்ளே எங்கள் வீடெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம் அவருக்கு. நான் நினச்சேன், எப்படா அவருக்கே கொடுக்குறீங்க, எங்ககிட்டலாம் உங்களுக்கு கண்ணே தெரியாதா? எவ்வளோ நல்ல ஊழியக்காரன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், சபை கட்ட முடியாமல், அவனெல்லாம் கண்ணே தெரிய முடியாது, தேடி பிடிச்சி அவங்ககிட்ட தான் கொடுக்குறேன்றிய. இன்னைக்கு என்ன பாருங்க, யோசித்து பாருங்க. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள உபதேசம், இதுக்கு தான் செவி சாய்க்கிறேன்னு சொல்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரன் இருக்கணும், நீங்கள் விரும்புகிற மாதிரி பேசணும். ஊழியக்காரனும் அதான் விரும்புகிறான், நமக்கு ஏற்ற மாதிரி விசுவாசி. இங்கே யாரும் யாருக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, அத்தனை பேரும் மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்கிறோம். ஊழியக்காரன் தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். காத்திருந்து வாங்கணும், வாங்கி கொண்டு வந்து கர்த்தர் சொல்கிறத சொல்லணும். ஆளை பார்த்து பேசக்கூடாது. நல்ல பணக்காரன் வந்துட்டாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது, ஏழை வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்யணும். அதே மாதிரி தான் விசுவாசி, கர்த்தர் இங்கேருந்து என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கணும். அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் போக மாட்டீர்கள், சபையும் வருகையில் போகாது. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி மட்டும்தான் வருகையில் போகும். இன்றைக்கி நிறைய அலங்காரம். இப்போ பாருங்கள், அந்த 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்திருந்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் எதுக்காக? எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்கு, எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்கு. ஒரு சர்ச்சுக்கு போனேன், அந்த சர்ச்சில் சொல்லக்கூடாத உபதேசம் வந்து பாவமாமா. பாவத்தை பற்றி என்ன செய்யக்கூடாதான்? சொல்லக்கூடாதான். ஏன்னா ஜனங்க ஹர்ட் ஆகிடுவாங்களாம். ஜனங்களே கஷ்டப்பட்டு சபைக்கு வராங்க, அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்தி அனுப்பக்கூடாது. அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு அவர் சபையில் மெசேஜுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கிறார். சில சுவிசேஷகர் க்ரைட்டீரியா வச்சுருக்கிறான். என்னது? யாருக்கும் ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கம் பண்ண கூடாது. ஏன்?
ஞானஸ்தானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணால் குழந்தை ஞானஸ்தானக்காரங்க ஹர்ட் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அவன் இன்னொரு சுவிசேஷகர் கூட்டம் இருக்குது, அவங்கள போனால் எந்த சர்ச்சுக்கு போகணும்னு அந்த சபையில் என்ன செய்ய அந்த சுவிசேஷகர் என்ன மாட்டார், சொல்ல மாட்டார். ஏன்? ஆவிக்குரிய சபைக்கு போன்னு சொன்னால் சிஎஸ்ஐ காரங்களை வருத்தப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், சிஎஸ்ஐ சபைக்கு போன்னு சொன்னால் ஆர்சி காரங்களை வருத்தப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் என்ன பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், அப்படியே விட்டுறணும். மற்றபடி இந்த சர்ச்சுக்கு போ அந்த சர்ச்சுக்கு போகணும் சொல்லக்கூடாதுன்னு ரூல் இருக்கு, போட்டே வச்சிருக்கான். அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பைலாஸில் போட்டு வச்சிருக்கான். எவாஞ்சலிஸ்ட் டாக்டரின் பேசக்கூடாது, பேப்டிசம் பற்றி பேசக்கூடாது, எந்த சர்ச்சுக்கு போகணும்னு பேசக்கூடாது, ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னை நேசிக்கிறார், இவ்வளோதான் சொல்லணும். விபச்சார திருச்சபை இது உபதேசம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன்னை உருவாக்குற சபைக்குள்ளே நீ போ. அங்கே குத்துற பிரசங்கம், மனம் குத்துற மாதிரி பிரசங்கம் வரும், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்புகிற மாதிரி வரும். அந்த இடத்துக்கு போங்க, அப்படி இருங்க, அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். சத்தியம் வேணாம், நீங்கள் லாஸ் உங்களுக்கு தான். இயேசுடைய பிரசங்கம் இருதயத்தை குத்த தான் செய்யும், பவுல் பிரசங்கம் இருதயத்தை குத்த தான் செய்யும், கையில் கல் எடுக்க தான் செய்வான். நிறைய ஊழியக்காரங்களுக்கும் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டோம்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிட்டா விசுவாசி என்ன செய்யுது, உடனே அடுத்த சர்ச்சுக்கு போயிடுது. இல்லையா, விசுவாசி இன்னொரு சர்ச்சை ஆரம்பிச்சிருது. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா, சர்ச்சை ஆரம்பிக்கிறது. ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா, சர்ச்சை ஆரம்பிக்கிறது. ஒரு காலத்தில் சபை ஆரம்பிக்கணும்னா ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் 10 வருஷம் 15 வருஷம் என்னவா இருக்கணும், விசுவாசியாக இருந்து ஊழியத்தை கற்றுக்கிட்டு ஊழியத்துக்கு ஃபுல் டைம் வரதா இருந்தால் முதல்ல அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் கூட என்ன செய்வார், அசிஸ்டண்டாக இருக்க சொல்வார். அவர் செருப்பை தொடச்சி கொடுக்கறதுலேருந்து அவருடைய வேஷ்டி வரைக்கும் துவச்சி போடணும். ஆசாரிப்பு கூடாரத்தை மொத்தத்தையும் படிக்கணும். எல்லாம் படித்து முடித்த பிறகு அவர் கடைசியாக ஆர்டர் பண்ணி அனுப்புவார். இப்போ அப்படி இல்லை, எவனையா திட்டி பாருங்க, திட்டம் மட்டும் செய்யுங்க. சபையில் 3 வாரம் வரமாட்டான், 4வது வாரம் கேட்டு பாருங்கள், எங்கே பிரதர் உங்களை காணோம், நாங்கள் வீட்டிலையே சர்ச் ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர். இப்போ அப்படி தான், அசிஸ்டண்ட்டை திட்டி பாருங்கள், எதிரிலே சர்ச் ஆரம்பிச்சிருவான். இப்போல்லாம் சர்ச்சு ரொம்ப ஈஸி ஆரம்பிக்கிறது, வீட்லேயே ஆரம்பிக்கிறது, எதிரில் ஆரம்பிக்கிறது. யார் வரா, நம்ம சர்ச்சிலேருந்து 10 பேர், நம்ம மீன் தொட்டியில் நல்ல கோல்டன் ஃபிஷ்ஷாக ஒரு 10 ஃபிஷ் இருக்கும் பாருங்க, நல்ல கோல்டன் ஃபிஷ்ஷாக பிடிச்சிட்டு போயிடுவான். பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு சபை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சபை 2ஆக உடஞ்சிருக்கும், அவங்க அடிச்சுப்பாங்க. இந்த 10 போது பாருங்க, அவன் ஆரம்பித்த உடனே இதுகளை நினச்சாதான் வருத்தமாக இருக்கும், பாவமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஏன் போச்சு பின்னாடி, இங்கே கடிந்து கொள்கிற உபதேசத்தை கொடுக்கும்போது கஷ்டப்படுது, பிடிக்கல. எப்போ பாரு எங்கள் பாஸ்டர் ரொம்ப கடினமாகவே பேசுகிறார். நான் சொல்கிறேன், பேசட்டும், நல்லது, அது உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நான் சொல்கிறேன், கடினமாக இருக்கிற பாஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் அன்பான பாஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவன் கடிந்து கொள்வதற்கு காரணமே உங்கள் ஆத்மா மேலே அவனுக்கு இருக்கிற பாசம்தான். இது நரகத்துக்கு போயிடக்கூடாதேங்கிறதுக்கு தான். நல்ல டாக்டர் பாருங்கள், புண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி தான் என்ன செய்வார், தொடச்சி கிடச்சி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவார். உங்கள் மேலே பாசமாக இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா, விட்டுருங்க, புண்ணு தானே போட்டோம், அதை கையை வச்சோம்னா வலிக்கும், என்ன ஆகும், அது பெருசாகும், காலை எடுத்துட்டோம்னா ஒன்றும் தெரியாது. மயக்க மருந்து கொடுத்து காலை எடுத்துடலாம், அப்போ ஒன்றுமே தெரியாது. இப்போ புண்ணை அழுத்தணும்னா வலிக்கும் பாருங்க, அப்போ கஷ்டம். அதுவே கொஞ்சம் பெருசாகி கால் எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மயக்க ஊசி போட்டுருவோம், நீங்கள் தூங்கிடுவீங்க, முடிச்சு பார்த்தா கால் இருக்காது. இப்போ எது ஈஸி, உங்களுக்கு கால் எடுக்கிறவன் தான் நல்லவனா தெரியுறான். அவ்வளோ புண்ணு இருக்குன்னு தெரியுது, அவ்வளோ தப்பு செய்கிறீங்கன்னு தெரியுது. நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் ஒரு விசிட்டிங் பாஸ்டர் வராரு. விசிட்டிங் பாஸ்டர்னு கொஞ்சம் பேர் இருக்கான். இப்போ 1ஆம் தேதி ஆனால் காலைல வாக்குத்தத்த அட்டையோட வந்துடுவான், காலையில் வந்துடுறான். நீங்கள் டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன பிரதர் டிவியா, நல்ல பாட்டில், அவனும் ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த மாதம் உங்களை கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணுவான்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஆள் தான் எப்படி இருக்கு. இப்போ அவரும் தான் வந்தார், ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பாக பேசினார். நம்ம பாஸ்டர் இருக்காரு, டிவி பார்த்த உடனே நரகத்துக்கு போவேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன். இப்போ புண்ணு அமுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கு, கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் ஊழியக்காரங்க எங்களை நடத்தின பாதையெல்லாம் உண்மையிலே ரொம்ப கடினமான பாதை தான். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், அவர்கள் அப்படி நடத்தினதுனாலே நாங்கள் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரராக எங்களால் நிற்க முடிகிறது. இல்லைன்னா காணாமல் போயிருப்போம். நாங்கள் எங்கள் கூடவே அதை வெறுத்து
அந்த கடினமான உபதேசத்தில் நிற்க முடியாதுன்னு போன எத்தனையோ பேர் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. இயேசுநாதர்கிட்ட அதை தான் சொல்வேன் நான், இன்றைக்கி இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், யாராவது விசுவாசி கரெக்டாக சத்தியம் பேசி சபையில் நிற்காமல் போயிருச்சா வருத்தமே படாதீங்க. ஏன்? அவன் அவன் நிற்க முடியாதவன், ஆனால் கோதுமை மணி உன் சபையில் நிற்கும், அது அடுத்த தலைமுறையை உருவாக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை சபையில் வைப்பார். அல்லேலூயா. அப்போ மணவாட்டியினுடைய அலங்காரம் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்? மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சபை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஆராதனையாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், காணிக்க கூட சொல்கிறேன், கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி தான் காணிக்க. எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு கொண்டு வந்து போட்டக்கூடாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறான் எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சு விசுவாசி வட்டி கொடுறான். கேட்டால் சொல்கிறான் அநியாய வட்டி தான் கொடுக்கூடாதாமா, நியாய வட்டி கொடுக்கலாமா. என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான் வட்டி கொடுறாரு, 5 வட்டி கொடுக்குறாரு. என்ன பிரதர் வட்டி கொடுறீங்கன்னா 10 வட்டி தான் பாஸ்டர் பைபிள் சொல்லுது அநியாய வட்டின்னு, 5 வட்டி நியாய வட்டி அதானே கொடுக்குறோம். வட்டி கொடுறான், விட்டுட்டு கொண்டு வந்து தசமா காணிக்க கையில் கொடுத்த உடனே அவர் நினச்சிக்கிறாரு அவர் பாவம் என்னவாயிருச்சு, தொலைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. நிறைய புறஜாதியார் அப்படி தான் நினச்சிக்கிறான். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ண உடனே பாவம் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறான். அதே மாதிரி இதுவும் நினச்சிக்குது, தசமா காணிக்க போட்ட உடனே பாவம் போயிடுச்சு. ஒரு மூத்த ஊழியர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன், தேவ மனுஷன். ஒரு நாள் அவர் சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது காணிக்கை நேரம் வந்துச்சு. ஒரு கோடீஸ்வரன், பேர் சொல்ல விரும்பலை, தமிழ்நாட்டுக்கே தெரியும், அவர் வந்து அந்த சர்ச்சில் மெம்பர். அவர் உட்காந்துருக்கிறார். இவர் சொல்கிறாரு, அவர் பேரை சொல்லி பிரதர் கெடப் அப்படின்னாரு. இங்கிலீஷில் தான் பேசுவார் அவர். கெடப் அப்படின்னாரு. அவர் எழுந்திரிச்சார். டிட் யூ பெய்ட் யுவர் டேக்ஸ் அப்படின்னாரு. வரியெல்லாம் செலுத்திட்டீங்களான்னு. அவர் அப்படியே தலை குனிஞ்சு நின்னார். கெட் அவுட் அப்படின்னாரு. தமிழ்நாட்டிலே பெரிய கோடீஸ்வரன் அந்த சர்ச் மெம்பர். தசமா காணிக்க மட்டும் பல லட்சம் போடுற ஆள் மாதம் மாதம். அவர் சொன்னார் கெட் அவுட், கோ அண்ட் பே த டேக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கம் ஹியர் அப்படின்னாரு. அந்த ஊழியக்காரங்கிட்ட தான் நல்லவன் உருவாவான். நீ என்ன வேணாலும் பண்ணாலும் நீ 500 ரூபா கொடுத்தவன பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதி, அவனும் போக மாட்டான் நீயும் போக மாட்டேன், 2 பேரும் நரகத்துக்கு தான் போவிய. நீ யாரை எதிர்பார்க்குற? என்ன பண்ணாலும் என்ன அக்கிரமம் பண்ணாலும் ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதம் உன் முடிய கூட தாண்டாது, உன் தலைக்குள்ளே இறங்கவே இறங்காது. அது என்ன மாதிரி மேலேயே தான் நிற்கும், உள்ளே போகாது. சில ஊழியக்காரன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நிற்கும். அவன் யாருன்னா சத்தியத்தில் நிற்கிறவன். சத்தியத்தில் நிற்கிற ஊழியக்காரன் சொல்கிறது மட்டும்தான் உனக்கு பலிக்கும். நல்ல கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. காணிக்கை கூட உண்மையும் உத்தமமாக போடணும். எது ஒன்று முன்னாடி கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற பயம் இருக்கணும். இங்கே எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கடைசி காலத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியர்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருச்சபை, எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி சர்ச் இருக்கு. எந்த மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, சனிக்கிழமை வேணும்னா சனிக்கிழமை சர்ச் இருக்கு. இல்லை சனிக்கிழமை வர முடியாது, இப்போ அமெரிக்காவில் ஒரு சர்ச் இருக்குது, சூப்பரான சர்ச். சனி ஞாயிறு வீக்கெண்ட்ஸ்லாம் வெளியே போயிடுவாங்க அவங்க. அதனால் சர்ச்சு நடத்த முடியாதுன்ட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் எங்கே அவுட்டிங் போகிறோமோ நீங்கள் அங்கே வந்துருங்க. இப்போ இருக்குது சர்ச் இருக்குது, எங்கே அவுட்டிங் போகிறோமோ அங்கே வந்துருங்க. ஸோ இப்போ வீக்கெண்ட்ஸில் எல்லோரும் அவுட்டிங் போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு பாஸ்டர் வேனில் கீபோர்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே போய் 1/2 மணி நேரம் ஆராதனை நடத்திட்டு செய்தி கொடுத்துட்டு பாஸ்டர் வந்துடுவார். அவங்க வீக்கெண்ட் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் சபை இருக்குது இன்றைக்கி, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு. ஆனால் எது பரலோகத்துக்கு போகுங்கிறது தான் முக்கியம். சபை எல்லாம் பரலோகத்துக்கு போகாது. மணவாளன் விரும்புகிறபடி இருக்கிற சபை மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போகும். அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிங்க, மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன? வாசிங்க 21ஆம் அதிகாரம் 27வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எதை பத்தி இருக்கு தெரியுமா? மணவாட்டி சபையுடைய குவாலிட்டி. பரலோகத்தை பத்தி அதுல இல்ல, அது மணவாட்டி சபையை பத்தி இருக்கு. என்ன சொல்லுது? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாட் ஈவன் a single one அப்படின்னு இருக்கு. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுனா இங்கிலீஷ்ல அன்கிளீன் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமானது, அருவருப்பானது, பொய்யான காரியங்கள், கர்த்தர் விரும்பாதவைகள் எதுவும் சபைக்குள் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்று இருந்தாலும் அந்த சபை பரலோகத்துக்கு போகாது. இப்படி ஒரு குவாலிட்டியோட மணவாட்டி சபை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும்
பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும். பைபிளில் அப்சலோமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தலையிலிருந்து கால் வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாதான், பழுதொன்றும் இல்லை. ஆனால் அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அப்சலோம். அப்பாவையே கொல்லணும்னு வழி பார்க்குறவன், அப்பாவோடைய மனைவிகளோடு கூட தவறு செய்கிறவன், ஒரு அருவருப்பானவன். ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான்? ஒரு பழுது இல்லையாமா போங்க, பார்க்கறதுக்கு அப்படியே நீட்டாக கிளீனாக இருக்கானா போங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா பார்க்கறதுக்கு? வசனம் சொல்லுது, அவருக்குள் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, தலையில் முள்முடி, உடம்பெல்லாம் கிழிச்சிருக்கு, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. ஆனால் இவருக்குள் பழுதொன்றும் இல்லை. அவருக்குள்ள அவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படின்னா சபை வெளியே எப்படி இருக்குதுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ கிராண்டா இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அபத்தமான கால்குலேஷன் வச்சிருக்கான். அவர் பெரிய ஊழியக்காரங்க. எப்படிப்பா சொல்ற? அவர் சர்ச்சுக்கு 5000 பேர் வராங்க. இவர் அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஊழியர். எப்படி சொல்ற? 20 பேர் வராங்க. 20 பேர் வரவன் சின்ன ஊழியன், 5000 பேர் வரவன் பெரிய ஊழியன். யார் சொன்னா? இந்த வேறுபாட்டை நீங்கள் எப்படி கொண்டாந்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இன்னும். இதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் பெரிய ஊழியன்னு சொல்லி அருவருப்பான காரியங்களை பண்ணுறவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஊழியன் ஆயிட்டான். சத்தியத்தின்படி வாழ்கிற கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் எங்கேயோ தங்கி இருக்கிற ஒரு சின்ன சர்ச் இருக்கு பாருங்க, அவன் 20 பேரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒழுங்காக சபை நடத்துவான். 50 பேரை வச்சிருந்தாலும் ஒழுக்கமாக நடத்துவான். 50 பேரில் 2 பேர் தப்பு பண்ணாலும் கடிஞ்சு கொள்வான். வந்தா ஒழுங்காரு, இல்லைன்னா வெளியே போகும்பான். அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அந்த ஊழியக்காரன். அவன்கிட்ட ஒரு பழுதும் இருக்காது. அவன் தேவனுக்கு ஏற்ற மாதிரி சபை வச்சிருப்பான். இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு பெரிய சபையில் இருந்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பெருமை, நாங்கள் அந்த சபை, நாங்கள் அந்த பெரிய சபையில் அவங்க சொல்கிறதே, அவங்க சொல்லும் போதே அந்த பெரிய சபையில் மெம்பர். எத்தனை வருஷமாக போகிறீங்க? 2 வருஷமா. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன சபைக்கு போயிட்டு இருந்தோம், அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே இதில் என்ன உனக்கு பெருமை இருக்கு? பெரிய சபைக்கு போனால் என்ன, சின்ன சபைக்கு போனால் என்ன? உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமாக இருக்குதோ அங்கே தான் இருக்கணும். சின்ன சபையோ பெரிய சபையோ சத்தியத்தின்படி நடத்துகிற சபையாக இருக்கணும். அது உள்ள கர்த்தர் விரும்பாத ஒரு காரியமும் உள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைகள் காம்ப்ரமைஸ், ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் உள்ள வருது. நான் ஆண்டவருக்குள்ளே இப்போ தான் ஒரு கொஞ்சம் வருஷம் ஆகுது, ஒரு 30 வருஷம் ஆண்டவருக்குள்ளே அதுக்கு முன்னாடி வந்தவங்க எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ஆண்டவருக்குள்ளே கரெக்டாக 30 வருஷம் ஆகுது. இதோட இந்த 30 வருஷத்தில் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஒரு 200 பேர் இருக்கிற சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுக்கம் 2000 பேர் இருக்கிற சபையில் இருக்காது. 2000 பேர் சபையில் இருக்கிற ஒழுக்கம் 20000 பேர் இருக்கிற சபையில் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் சபை பெருசாக ஆக 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 உன் ஆத்மாவுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். வெரி சிம்பிள். ஒரு 50 பேர் இருக்கிற கிளாஸ் தான் நல்லா இருக்கும் பாருங்களேன். 51 பேர் ஆன உடனே கிளாஸை என்ன பண்ணிடுறான்? ஸ்கூலில் செக்ஷனாக பிரிச்சிடுறான், ABCன்னு பிரிச்சிடறான். ஏன் தெரியுமா? அதுக்கு மேலே அந்த டீச்சரால் என்ன பண்ண முடியாது? கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. 50 பேருக்கு தான் பண்ண முடியும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவியானவருடைய பலன் இருக்குது. 50 பேருங்கிறத 10 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காருன்னே வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை பேரை பார்க்கலாம்? ஒரு 500 பேர் பார்க்கலாம். ஆனால் பைபிள் படி 500லாம் இல்லை, 100 தான். ஒரு 100 பேரை பார்க்கலாம், 200 பேரை பார்க்கலாம். ஆசை 15000 பேர் எங்கள் சபையில் இருக்கணும் வச்சுக்கோ. 15000 பேர் இருந்தால் 15000 பேருக்கு நீ கணக்கு கொடுக்கணுமே. ஏசுநாதர் வரும்போது எத்தனை பேர் கேட்பாரு? 15000 பேர். 15000 பேர் கணக்கு கேட்டால் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? தம்பிங்க வாங்க, உங்கள் ஏரியா ஆண்டவர் கேட்பாரு, அவனை விடு, நீ சொல்லு, நான் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன். இன்னைக்கு MNC கம்பெனி மாதிரி சபைகள் நடக்கிறதுனுடைய விளைவு ஆத்துமாக்களுடைய ஆத்துமாக்களுக்கு, அந்த விசுவாசியுடைய ஆத்துமாவுக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரில. ஒரு டீச்சரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இந்த 50 பேர் உட்காந்துருக்கானே பையன், இதில் எவன் பாஸ் ஆவான், எவன் ஃபெயில் ஆவான், யார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு,
யாரை டிஸ்டிங்ஷன் கேளுங்க, அந்த டீச்சர் அப்படியே பல்ஸ் சொல்லுவாங்க கரெக்டாக. இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்க சார், அது கொஞ்சம் ஆவரேஜ் சார், அந்த பையன் கொஞ்சம் ஃபெயிலியர் லிஸ்ட்டாக இருக்கான், ஆனால் பாஸ் பண்ண வச்சிடலாம் சார், எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க பிரின்ஸிபல்கிட்ட. ஒரு டாக்டரை கூப்பிட்டு நர்ஸை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், உங்கள் வார்டில் இருக்கிறதுல எது எதெல்லாம் பிழைக்கும் கண்டிஷன் கேளுங்க, அந்த நர்ஸ் அழகாக சொல்லுவாங்க 10 பெட் இருக்குது சார், இந்த 4 பெட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இது 2 கொஞ்சம் கஷ்டம், அது தேராது, கரெக்டாக சொல்லுவாங்க. பாஸ்டரை கூப்பிட்டு கேளுங்க, உன் சர்ச்சில் இருக்கிற விசுவாசியெல்லாம் எது போவோம், கர்த்தரே அறிவார். ஏன்பா இல்லை இவரு பெஸ்ட் விசுவாசி, ரொம்ப தாழ்மை. எப்படி சொல்றீங்க? அவர் இன்ஜினியர், காரு எல்லாம் வச்சிருக்காரு, ஆனால் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்லுவார். தாழ்மைங்கிறது பிரைஸ் லார்ட்ல இருக்கு. நம்ம அளவே இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களே இல்லை, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. சூலூரை பத்தி பேசுறேன்னு நான் பேசுறது எல்லாமே சவுத் கொரியாவுக்கு அந்த பக்கம், அங்க இருக்க விசுவாசி ஊழியக்காரங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இவர் நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு, நீங்களாம் தங்கம். அப்படியே ஆசை 5000 பேர் 10,000 பேர், ஒருத்தனை பத்தியும் தெரியாது. விசுவாசியும் 5000 பேர் இருக்கிற சபையில மெம்பர்னு சொல்றதுல உனக்கு என்ன பெருமை? ஒரு 50 பேர் இருக்கிற சபைக்கு போங்க, அங்க உட்காந்து அந்த ஊழியக்காரன் உனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வான் பாருங்க, அதுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளை பார்த்து நடத்தணுமா, நசல் கொண்டது எது, காயம்பட்டது எது, அப்படி நடத்துற இடத்துல இருந்தா தானே உனக்கு பிரயோஜனம். உங்களுக்கு இப்ப எப்படி ஆசை இருக்குது பெருசு, அதனால என்ன ஆகுது, உள்ள தீட்டுள்ளது வருது, அருவருப்பு வருது, சினிமாக்கார ஆட்டம் வருது, எல்லாம் வருது சபைக்குள்ள, கேட்கவும் முடியாது. அப்புறம் அதுக்கு நீங்க பழக்கமாகி இப்ப நீங்க சொல்லுவீங்க எங்க சர்ச்சு ரொம்ப அட்வான்ஸ்டு, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஒரே டான்ஸ் தான். ஒருத்தன் சொல்றான் இந்த வாரம் எங்க சர்ச்சு ரொம்ப ஸ்பெஷல், என்ன பாஸ்டர் பாஸ்டர்மா 2 பேரும் ஆடுறாங்களாம், 2 பேரும் டான்ஸ், பயங்கர ஸ்பெஷல். நல்லா கவனிங்க, இன்னைக்கு கடைசி காலம், சபைகளுக்குள்ள எல்லா அருவருப்பும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அவன் சொல்றான் உபதேசத்துல விபச்சாரம் தப்பு இல்லைன்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்றாயா புல்பீட்ல இருந்து, அதை ஒருத்தன் கேட்டு கை தட்டுறாயா கீழே. அப்ப எவ்வளவு அருவருப்பான இடத்துக்கு சபை போயிடுச்சு பாத்துக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வசனம் சொல்லுது, நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று பவுல் சொல்றார். இனி மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், கள்ள உபதேசம் வரும், துணிகரமான பிரசங்கம். புல்பீட்ல ஏறி சினிமா பாட்டு பாடுறான், புல்பீட்ல ஏறி சினிமா பாட்டு. ஊழியக்காரன், பாட தெரியாத ஊழியக்காரன் தேவனுடைய பாட்டை பாடுறதுக்கே யோசிப்பான், நமக்கு பாட வரலையே, பாடினா விசுவாசி ஏதாவது இதாயிடுமோன்ட்டு மேலே ஏறி சினிமா பாட்டு பாடுறான். அதை ஒருத்தன் கீழே இருந்து கை தட்டுறான், அதையும் ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்றான். கவனிச்சுக்கோங்க, இந்த காலத்தை போல சோரம் போன காலம் சபைகள் இதற்கு முன்பாக இருக்கவில்லை. இந்த கடைசி 10 வருஷம் சபை ரொம்ப சோரம் போயிட்டு இருக்குது. எல்லாரும் போயிடுவோம், கும்பலோட அடிச்சு கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்தில் மொத்தமா தட்டிடுவாரு. அதெல்லாம் யோசிக்காதீங்க. பரலோகம் ஒரு அழுக்கு இருந்தா கூட உள்ள விடாதாமா. ஏன்னா நீங்களும் நானும் பார்க்க போறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை பார்க்க போறோம். உள்ள போன செத்தே போவ. அவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ நினைச்சுக்காத, அக்கிரமம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ஏமாத்திட்டு அக்கா தங்கச்சியோட சொத்தெல்லாம் ஏமாத்தி கேஸ் போட்டு வாங்கிட்டு, பாஸ்டரை நல்லா தெரியும், சில ஊழியக்காரனை நல்லா தெரியும், அந்த ஊழியத்துக்கு மாசம் மாசம் காணிக்க அனுப்புறோம், அதனால கரெக்டா ஆண்டவர் கொண்டு பரலோகத்தில் விட்டுருவாருன்னா நீ தான் ஏமாறுறேன்னு அர்த்தம். பரலோகம் நீ கொடுக்குற காசை பார்த்து ஏமாறாது. ஒரு மனுஷன் இவ்விதமா என்கிட்ட சொல்லுவார், பார்க்க போகும்போதெல்லாம் சொல்லுவார், அண்ணே ரொம்ப நல்லா உதவி செய்வார். எப்படின்னா இறங்குற இடத்துக்கு கார் கொண்டாந்துருவார். காரை கொண்டாந்து பெட்டியை தூக்கி காரில் வச்சு அங்கே ஊழியம் முடிக்கிற வரைக்கும் கூட இருந்து திருப்பி ஏற்றி விடுவார். ஏற்று பெட்டியை எடுத்தடி ஃப்ளைட்டில் வைக்கும் போது சொல்வார், ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது, அண்ணே நான் இவ்வளோ ஏன் செஞ்சேன்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படிம்பார். அவருக்கு காசு தேவையே கிடையாது, கோடீஸ்வரன். ஒரு நாள் கேட்டேன், முதல் தடவை அப்படி சொன்னோன்னே கேட்டேன், எதுக்கு பிரதர் எனக்கு தெரியல. இல்லைண்ணே, வருக வரும்போது நீங்கள் போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், நம்ம தம்பி தான் நிறைய உதவி செஞ்சுருக்கான்,
அடப்பாவியா, அவர் அப்படியே சொன்னார், எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிருங்கண்ணே அப்படின்னார். நான் சொன்னேன், பிரதர் வருகை வந்தா நான் பரலோகத்தில் சிங்காசனத்திட்ட போய் சிங்காசனத்தை கட்டி பிடிச்சிட்டு தான் திரும்பியே பார்ப்பேன். அது வரைக்கும் எவன் இருக்கிறான்னு கூட பார்க்க மாட்டேன். என் ஒய்ஃப் வருதா பையன் வருதானா கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா லோத்து மாதிரி ஆகி போயிடும். எவன் வந்தா என்ன வராட்டி என்ன, வர வரைக்கும் தான் ஆத்ம பாரம். எக்காலம் கேட்டுச்சு நீ யாரோ நான் யாரோ, கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அங்கே இந்த ரெக்கமெண்டேஷன் அதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். எங்கள் ஊழியத்திற்கு கொடுத்தால் நாங்கள் உள்ளே சீட்டு வாங்கி கொடுக்குறோம், 33 இட ஒதுக்கீடு இருக்குது, எங்கிட்ட தான் ஆண்டவர் சாவி கொடுத்துருக்குறாரு, நாங்கள் திறந்து உள்ளே கொண்டு போய் விட்டுருவோம், அங்கே பிளாட் வாங்கி போட்டிருக்கோம், ஒரு பிளாட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கான். அவன்கிட்ட போயிருங்க, அவன் வர மாட்டான், நீ போக மாட்டேன். பரலோகம் எக்காலம் துணிக்கிற அந்த செகண்டில் நாம் மறுரூபம் ஆயிடுவோம். எவன் வருவான் எவன் போவான் யாருக்கும் தெரியாது. நீ ரெடியாக இருந்தால் நீ போக முடியும். இதில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஊழியங்களுக்கு கொடுத்தா போயிடலாம், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகணுமே ஃபஸ்ட்டு. இது போகிறதுக்கு உதவாது. நான் சொல்கிறது புரியுதா? ஊழியத்துக்கு கொடுக்கறது, தசமாக கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, மிஷினரிக்கு அனுப்புறது, ஏழைக்கு உதவி செய்கிறது எல்லாம் நல்லது, செய்யணும். இது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் முதல்ல எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணுமே. பரலோகத்துக்கு போகாமல் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு உங்கள் பலன் மிகுதியாக எங்கே இருக்கும்? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் தெரிஞ்சு வச்சு சிலருக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்குது. நான் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிற மாதிரி எனக்கு மோகன் சி அண்ணனா நல்லா தெரியும். வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் தான் தங்குவார், இருக்கட்டும். அதனால் என்ன பண்ணுவார், பரலோகத்தில் போய் உங்களை கூப்பிட்டு கையை பிடிச்சி உள்ள போய் விட போகிறாரா? அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணா எப்போ வந்தாலும் என்கிட்ட பேசாமல் போக மாட்டார். பரலோகத்தில் போனால் பேச முடியாது தம்பி, அதெல்லாம் இங்கேயோட ஓவர். நான் எம்டி ஜெகன் மீட்டிங்க்கு 3 நாள் போயிருக்கேன். 4வது நாள் கதை முடிஞ்சிச்சு. 3 நாள் தான். அதுக்கப்புறம் அவரெல்லாம் கூட்டு போய் மேலே விட முடியாது. அந்த ஆள் போகிற வழி தான் அந்த ஆள் பார்ப்பான். உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், சபையினுடைய வேலை உன்னை பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லி கொடுக்கறதானே ஒழிய கையை பிடிச்சி கொண்டு போயெல்லாம் உள்ளே விட முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பாஸ்டர் எப்படியாவது என்னை கொண்டு போய் பரலோகத்தில் விட்டுருங்க, என்ன தூக்கிட்டு போகிற. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி எந்த வசனமும் பைபிளில் இல்லை. அவன் தனிப்பட்ட நீதி தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். உன் உள்ளான மனுஷன் பூரணமாக இருந்தால் வருகையில் போவது எளிது. ஆனால் உள்ள தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் எல்லாம் இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு சபைக்குள்ள, பார்க்கறதுக்கு தெரியாது. நிறைய ஊழியக்காரனுக்கும் தெரியாது, பாவம். அவர் நினச்சி நம்பிட்டு இருப்பாரு. சிலர்லாம் வந்து பாஸ்டர் கிட்ட சொல்லுவான், பாஸ்டர் நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன், நீங்கள் செத்தா நான் செத்துருவேன் அப்படிம்பான். நிறைய பாஸ்டர் அவனை தான் நம்புவாங்க, பாவம். ஐயோ அந்த பிரதர் எமக்காக உயிரே கொடுப்பார், ஒன்றும் கொடுக்க மாட்டான். அவன் தான் முதல்ல குழி தோன்றவன். நிஜமாக தான் நான் சொல்கிறேன். இந்த நல்ல விசுவாசி இருக்காமல, அவன் ஒன்றும் பேசவே மாட்டான், ஒன்றும் பேச மாட்டான். அவன் பாட்டுன்னு உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில ஆள் இருக்கான் பாருங்க, அண்ணன் வரார் வழி விடு அண்ணன் வழி அப்படிங்கிறாம்ல, அவன் கவுக்க போகிறான்னு அர்த்தம். நிறைய பாஸ்டர் அவனை தான் நம்புகிறாங்க. பாவமாக இருக்கு. சில ஊழியக்காரங்களாம், அந்த தம்பி நமக்காக எவ்வளோ வேலை பார்க்குறான், குழி தோன்றான். தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியக்காரனை உங்களுக்கு தெரியறதுனாலையோ ஊழியக்காரனுக்கு உங்களை தெரியறதுனாலையோ பரலோகத்திலலாம் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்கள் உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பழுதொன்றும் இருக்கக்கூடாது, தீட்டொன்றும் உள்ளே நுழையக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ளே அருவருப்பு, கர்த்தர் அருவருக்கிறதான பிரசங்கங்கள், கர்த்தர் அருவருக்கிற பாட்டு, கர்த்தர் அருவருக்கிற அசைவுகள், கர்த்தர் அருவருக்கிற உடைகள். சபையில் ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். கேட்டால் சொல்கிறான், நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க, பின்ன மேலே இருந்து வேறு எதை பார்க்குறது, கண்ணை மூடிட்டா பிரசங்கம் பண்ணுறது. சரி சொல்கிறான், கமெண்ட்டில் போடுறான், நாங்கள் எப்படி உடை தரித்தால் என்ன, நீங்களேன்னு பார்க்க வேண்டாம், நாங்கள் பார்க்க வேறு யாரா பாப்பா. ஒரு ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறான். இராணுவத்துக்கு போனால் எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி கொடுக்குறான். ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போங்க, அங்கேயே ட்ரெஸ் கோடு வச்சுருக்கான், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு வச்சுருக்கான். இங்கிலாந்து ராணியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு.
அந்த ட்ரெஸ் கோடில் தான் அவர் வரணும். மற்ற யாராவது வராங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் கோடில் வாங்கன்னு. மற்ற யாராவது இருந்தால், வேற ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ் இருந்தால் முந்தின நாளே அங்கே வந்துடணுமா. அவங்களுக்கு 1 hour ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ராணிக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், எப்படி குனியணும், எவ்வளோ தூரம் கை கொடுக்கணும், பெண்களாக இருந்தால் எப்படி தலைமுடியை மூடி இருக்கணும், தொப்பி போட்டோ எப்படியோ மூடி இருக்கணும், கால் வரைக்கும் சாக்ஸ் போட்டிருக்கணும். ஒரு ராணியை பார்க்கறதுக்கு அவங்க உடம்புல இருக்க எதுவுமே தெரியக்கூடாதான். ராணின்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு சாவர ராணிக்கு இவ்வளவு பரிசுத்தம் பார்ப்பார் என்று சொன்னால், சாவாமை உள்ளவரும் ஒருவராய் அற்புதங்கள் செய்கிறவருமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு சபையில Dress எப்படி வேணாலும் போடலாம். ஊழியக்காரனே சினிமாக்கார மாதிரி போடுறாங்க. பல பல பலன்னு சட்டையை போட்டுக்கிட்டு மேலே வந்து நின்றுக்கிட்டு சட்டையை தூக்கி வீசுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் கர்த்தர் ஒரு நாளும் பொறுத்துக்கிறது இல்லை. அந்நிய அக்கினி வர வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருப்பாரு, வந்த பிறகு அடிப்பாரு. வர்றதுக்கு முன்னாடி தடுக்க மாட்டார், ஆனா வர வரைக்கும் பொறுமையா இருப்பாரு. வந்துச்சு தொலைச்சிட்டாரு. உள்ளுக்குள்ள நீ ராஜாவாவே இரு, கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீ வந்து நின்னா கர்த்தர் உன்னை அடிப்பார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அது எப்படிங்க கர்த்தர் அடிப்பாரு. ஒருத்தன் கேட்கறான், அது எப்படி கர்த்தர் அடிப்பாரு? கர்த்தர் கிருபை உள்ளவர். போய் வசனத்தை படிங்கடா. இருக்கிறதுலையே பைபிள்லையே குமாரனுடைய கோபம் தான் இருக்கிறதுலையே மோசமான கோபம். இயேசு கிறிஸ்து தான் கோபத்திலேயே பயங்கரமா கோபப்படுறவர். அவருடைய கர்த்தருடைய நாள்னா என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு தன் வாயின் சுவாசத்தினால பூமியை அழிக்கிறது. உண்டாக்கின தேவன் அழிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தின் உச்சம். பொறுமையா இருக்கிறார்ன்றதுக்காக ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறான் நம்மால். சபைக்குள்ள தீட்டு அருவருப்பு எல்லாரையும் கூப்பிட்டு மேடை மேலே நிற்க வச்சு பொன்னாடை போத்துறது. நான் சொல்றது யாருக்கும் போத்தக்கூடாது. அதில் ரட்சிக்கப்படாதவன் அரசியல்வாதி எல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு போத்துறான். இது ஒரு ஊழியக்காரன் நிற்கக்கூடியதான ஸ்தானம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது ஓடி போயிருங்கன்ட்டார். எந்தெந்த சபைகளுக்குள்ள கர்த்தருக்கு அருவருப்பா நடக்கிற காரியங்கள், அரசியல்வாதி, சினிமாக்காரன், சீரியல்காரன், ஒழுங்காக ரட்சிக்கப்படாத நடிகையெல்லாம் கூப்பிட்டு மேலே நிற்க வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறது, அப்புறம் அது பின்மாற்றத்தில் போயிடுறது. அப்போல்லாம் முந்தியெல்லாம் ரட்சிக்கப்பட்டா 20-25 வருஷத்துக்கு எங்கேயும் விளைய விட மாட்டாங்க. சாட்சி சொல்லணுன்னாலே ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ அப்படிலாம் இல்லை. சினிமாக்காரன் ரட்சிக்கப்பட்டான்னா அடுத்து உடனே தூக்கி மேலே நிற்க வச்சிடுறது. கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை என்பது நீங்களும் நானும் விளையாடுகிற ஒரு விளையாட்டு இடம் இல்லை, பிளே கிரவுண்டு கிடையாது. சபை என்பது கேளிக்கை விடுதி கிடையாது. சபை என்பது நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான திரையரங்கம் கிடையாது. இது பரிசுத்த ஸ்தலம், தேவனை ஆராதிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். அது எந்த இடம் வேணா இருக்கட்டும். இப்போ நம்ம தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து ஆராதிக்கணும்னு. அப்போ செலக்ட் பண்ண இந்த இடத்துல ஆராதிக்கிற போது ஒழுங்காக ஆராதிக்கணும், அவ்வளோதான். நாளைக்கு நீங்கள் வேறு இடத்துல ஆராதிப்பீங்க, அங்கேயும் ஒழுங்காக ஆராதிக்கணும். அது மலைக்கு மேலே இருக்கட்டும், மலைக்கு கீழே இருக்கட்டும், கர்த்தர் எங்கே வராரோ அந்த இடம் பரிசுத்த பூமி, அவ்வளோதான். மலைக்கு மேலே மோசே நிற்கும் போது சொன்னார், நிற்கிற ஸ்தலம் பரிசுத்த பூமி. மலைக்கு கீழே நிற்கும் போது யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமிங்கிறது நீ என்ன நிற்கிற இடம் இல்லை, கர்த்தர் வர இடம். கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு பேர் பரிசுத்தம்னு அர்த்தம். இப்போ கல்யாண மண்டபத்துக்கு நாம வந்து ஆராதிக்கிறோம், அதனால இன்னைக்கு இந்த இடத்துக்கு பேர் பரிசுத்தம், அவ்வளோதான். நாம இங்கே இருக்கும்போது ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே அருவருப்பை செஞ்சுக்கிட்டு, இங்கே உட்காந்துக்கிட்டு, இங்கேக்கு அங்கே மெசேஜ் அனுப்புறது, அங்கேக்கு இங்கே மெசேஜ் அனுப்புறது, சபைக்குள்ளே உட்காந்து அருவருப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வாலிபர்கள் உட்காந்து. அதுக்கு கேட்டால் சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, என்னையா பண்ணுறது, இந்த காலம் அப்படி தான் இருக்குது, எல்லா காலமும் ஒரே காலம்தான், பிசாசு ஒரே பிசாசு தான். யாக்கோபு காலத்திலேருந்து பாவம் ஒரே பாவம் தான், கண்களின் இச்சை ஒரே பாவம் தான். சபை தீட்டுள்ளதும் அருவருப்பும் உள்ளே வரக்கூடாது. சீரியலை பார்த்துட்டு, சினிமாவை பார்த்துட்டு, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அதே மாதிரி சபை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய ஆக்கினையை சந்திக்க வேண்டி வரும். கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி எப்படி இருப்பா தெரியுமா? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு கூட. ஆண்டவர் சொல்வார், என் மனவாளியே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லையே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், என் உத்தமியே, என் புறாவே, உன்னில் பழுதொன்றும் இல்லையே. அந்த இடத்துக்கு தான் மனவாட்டி வரணும். திருப்பி நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு யாராவது சொன்னால் அது பொய், அது மாயை.
உங்களை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிசாசு அனுப்புனா தூதன் அவன். எப்படி இருந்தாலும் கிருபை உங்களை காப்பாற்றிரும், எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு யாராவது பிரசங்கத்தில் சொன்னானா அது பொய், அவன் பிசாசினுடைய தூதன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இது கடினமான பாதை தான், இடுக்கனான வாசல் தான், இதில் ஒரு சிலர் தான் பிரவேசிக்க முடியும். அந்த ஒரு சிலர் நீங்களும் நானுமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது விசாலமான பாதை கிடையாது, இது இடுக்கனான வாசல் தான். சிலுவையை தூக்கிக்கிட்டு தான் வரணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா சிலுவையை தூக்கிக்கிட்டு தான் வரணும். ஜாலியாக வரலாம், நித்திய ஜீவனும் சுதந்திரிக்கலான்னு யாராவது சொன்னானா அவன் உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். இதுதான் சத்தியம், இப்படி தான் வேதம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுந்திரிப்போமா தேவ சமூகத்தில், ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. பேச வேண்டாம், எல்லா கண்களையும் மூடுவோம். உங்களை ஆராய்ந்து பார்க்குற நேரம் ஒரு நேரம் வந்திருக்குது. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் தொடர்ந்து நான் ஊழியக்காரன் கையில் கொடுப்பேன், அவர்கள் நடத்துவார்கள். எல்லா கண்களையும் மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் இப்போ ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு நேரம். கர்த்தர் விரும்புகிற அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. கர்த்தர் மனவாட்டியை பார்த்து சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? எல்லாம் கண்களை மூடியிருப்போம். மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் என்னும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிறார்கள். ஆலயத்துக்குள்ள அருவருப்பு, கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள் ஆலயத்துக்குள்ளே நடைபெறுகிறது. அதை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் காட்டுறார், பாத்தியா இந்த அருவருப்பெல்லாம் பாரு, இதனும் அதிகமானவைகள் நீ காண்பாயின்னு சொல்றார். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை, பெரும்பான்மையான சபைகள் மாடர்னைஸ்ட் என்ற பெயர்ல எது மாடர்னைஸ்ட், எதை மாடர்ன் பண்ணணும், எதை மாடர்ன் பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. மைக்கு பழசா இருந்தா புதுசா மாத்தலாம், மாடர்னுக்கு மாத்திரலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓட்டு வீடு இருந்துச்சுன்னா அதை நீங்க தளம் போட்டதுக்கு மாத்தலாம், தப்பு இல்லை. ஆனா வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது, அதை மாத்தவே கூடாது. எதெல்லாம் மாத்தணும், எதை மாத்தக்கூடாதுன்னு தெரியணும். உனக்கு மேல இருக்கிற சட்டையை நீ மாத்திக்கலாம், கலர் மாத்திக்கலாம், காலர் வச்சும் போடலாம், காலர் வைக்காம போடலாம். ஆனா உள்ள இருக்கிற உடம்பை நீ மாத்தக்கூடாது, அது மாறாது. நீ பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் அது மாறாது. அதே மாதிரி தான் சபையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறக்கூடாது. இன்னைக்கு சபை ஸ்பிரிச்சுவாலிட்டியில மாறிட்டு இருக்கு. என்ன தப்ப ஆதி திருச்சபைகள் செய்து 3ஆம் நூற்றாண்டில் 5ஆம் நூற்றாண்டில் கர்த்தரை விட்டு தூரம் போனாங்களோ அதே தப்ப இப்போ பெந்தகோஸ்தே திருச்சபைகள் செய்துகிட்டு இருக்குது. கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு இருக்குது. கர்த்தருக்காகத்தான் சபை. இன்னைக்கு சபைக்காக கர்த்தரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றபடி செய்யறதுக்கு தான் நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம். அவர் விரும்புகிறபடி தான் அவர் மனவாட்டி இருக்கணும். அகாஸ்வேரு ராஜா விரும்புகிறபடி தான் வஸ்தி இருக்கணும். அவன் ஆட சொன்னா அவ ஆடணும், அவன் வரன் சொன்னா அவ வரணும். மனவாட்டிக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. எப்போ ராஜாவின் கட்டளைக்கு அவ கீழ்ப்படிய மறுத்தாளோ அவ ஸ்தானத்தில் வேறொரு ஆளை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்படித்தான் கர்த்தர் இஸ்ரவேலை தள்ளிட்டு ஒன்னை என்னையும் கொண்டாந்து இருக்கிறாரு. இன்னைக்கு சபை அப்படித்தான் தான் இஷ்டப்படி போயிட்டு இருக்குது.
மகாராஜாவின் விருப்பம் சபையில நிறைவேறல. கர்த்தர் பொறுத்திருந்து பார்ப்பார். உன் சுயாதீனத்தில் அவர் தலையிட மாட்டார். நீ பழம் சாப்பிடும் போது வாயில கை வச்சு சாப்பிடாதன்னு தடுக்க மாட்டார். ஆனா சாப்பிடாதன்னு சொல்லுவார். ஆனா சாப்பிடும் போது தடுக்க மாட்டார். உன் சுயாதீனத்தில் கர்த்தர் தலையிட மாட்டார். அதே மாதிரி தான் சபை என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதையும் தாண்டி சபை செய்யும் போது கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டார். அதற்கு பிறகு வஸ்தியை தள்ளிவிட்டு எஸ்தரை கொண்டு வந்தது போல உனக்கு பதிலாக, உன் ஊழியத்திற்கு பதிலாக, உன் அழைப்புக்கு பதிலாக வேறொரு ஆளை கர்த்தர் அங்கே கொண்டு வருவார். நிறைய பேருடைய அழைப்பு போனது தெரியாம அவங்க தொடர்ந்து இருக்கிறதா நினைச்சிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம் கர்த்தர் சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளினார் என்று வசனம் சொல்லுது. ஆனா அதுக்கு பிறகு 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருந்தான். ஆனா கர்த்தர் பார்வையில சவுல் ராஜா கிடையாது. ஆனா சவுல் ராஜாவாக இருந்தான். அதே மாதிரிதான் நிறைய பேருடைய ஊழியத்திலிருந்து அழைப்பிலிருந்து கர்த்தர் தள்ளிட்டாரு. காரணம், அவர்கள் கர்த்தர் சொன்னபடி செய்யாததுனால, தங்கள் இஷ்டப்படி செய்கிறதுனால. ஒன்று மட்டும் மனசுல தெரிஞ்சுக்கணும், we are going to give report to the Almighty God. நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்டை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க போறீங்க. ஸ்தாபனத்துக்கிட்டயோ தலைவர்கிட்டயோ இல்ல, ஆண்டவர்கிட்ட. அவருக்கு உண்மையா இருக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். பாஸ்டர்ஸ்க்கு முன்பாக நடிச்சிட்டு நல்லவங்களை போல காட்டிட்டு உன் மறைமுக வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நீ தூரம் போனீனா உன்னை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் வருகிறார். மனுஷ கண்களை நீ ஏமாத்திரலாம், தேவ கண்களை ஏமாத்த முடியாது. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்படித்தான். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருந்தா போதும், கூட இருக்கிற சக ஊழியர்களுக்கு, சக விசுவாசிக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு தெரியாம இருந்தா போதும், அவங்க அளவுல ஏமாத்திட்டா போதும் நினைக்கிறீங்க. உங்களை நியாயம் தீர்க்க போறவங்க அவங்கெல்லாம் கிடையாது. உங்களை நியாயம் தீர்க்க போற ஒருத்தர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் சிறுபாவலின் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. உன்னுடைய தூக்கு நூலை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு பார். உன் ஊழியத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? சந்தோஷமா பார்க்கிறாரா? நீ மறைமுகமான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு பார். உன் நீதி அவருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பார். தூக்கு நூல் என்பது நீதிக்கு அடையாளமாய் இருக்கிறது. உன் தூக்கு நூலை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம், ஆண்டவரே நீர் விரும்புகிற மனவாட்டியா நான் மாறணும். ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழணும். ஆண்டவரே நான் அடுத்தவனுக்கு முன்பாக சாட்சி வாங்கி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரே நான் உங்ககிட்ட சாட்சி வாங்கிட்டா போதும், மனுஷனுக்கு முன்னாடி ஈஸியா சாட்சி வாங்கிடுவேன். ஆண்டவரே ஆகாப்புக்கு முன்பாக தைரியமா எலியாவால நிற்க முடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனால மனுஷனுக்கு முன்பாக தைரியமா நிற்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாதவனால தான் மனுஷனுக்கு முன்பாக நிற்க முடியாது. மனுஷன் உன்னை நல்லவன் சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. அதே மனுஷன் நாளைக்கு நீ கெட்டவனு சொல்றதுக்கும் ரெடியா இருப்பான். ஆனா உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சாட்சி மெய்யான சாட்சியாகி இருக்கிறது. அவர் சாட்சி மனுஷனுக்கு முன்பாக மட்டுமல்ல, தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்த ஸ்தலத்துல அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் ஒருவனும் அவனை போல் இல்லை என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படி ஒரு சாட்சியை தான் நீங்கள் நானும் வாங்கணும். அந்த சாட்சியை வாங்கிட்டா உன்னை கெட்டவனு சொல்றவனுக்கு முன்னாடி கூட கர்த்தர் நல்லவன அவனு கூட நிறுத்திடுவார். போர்த்திபார் உன்னை தப்பானவன்னு சொல்லட்டும், கர்த்தர் நல்லவன் சொல்லிட்டா போதும், போர்த்திபாருக்கு மேல கொண்டு போய் கர்த்தர் உன்னை உட்கார வச்சிருவார். யாரு உன்னை கெட்டவன் சொன்னாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கெட்டவன் சொல்லாம பார்த்துக்கோ. கர்த்தர் சாட்சி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல தவறி இருக்கிறோன்னு பாருங்க, எந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமா நிக்கிறோன்னு பாருங்க. அதை சரி பண்ணணும். இப்போ வெளியே போகும்போது மணவாளன் விரும்புகிற மணவாட்டியா தான் போகணும்.
இந்த செஷன் முடியும் போது கர்த்தர் விரும்புகிறவங்கள தான் எல்லாம் வெளியே போகணும். அது என்ன குறையா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் இத்தனை பேரை அபகரிச்சிட்டேன், அநியாயமாக சம்பாரிச்சிட்டேன், லஞ்சம் வாங்கிட்டேன், வட்டி வாங்கிட்டேன், அக்கா தங்கச்சியை ஏமாத்திட்டேன், திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு தீர்மானமா சொல். இல்லைன்னா கர்த்தர் செய்ய மாட்டார், இல்லைன்னா செய்ய மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். உன் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று நீ செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீ எழுதின கணக்கெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீ கோபத்தில் பேசுற வார்த்தைகளை கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீ மூர்க்கத்தில் தூக்கி அடிக்கிற விஷயங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஒப்புரவாகிறதான ஒரு நேரம் இது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால், கர்த்தர் விரும்புகிற மனவாட்டியை நான் மாறணும்னு கர்த்தர் உங்கள்கிட்ட உணர்த்தி இருப்பாரானால், உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் வரும்போது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேன்மை பாராட்டும். ஆண்டவரே, நியாய தீர்ப்பில் உங்க கிருபை மேன்மை பாராட்டும்னு வாசிக்கிறோமே, உங்க கிருபை தான் என்னை கொண்டு போகும். ஆண்டவரே, என் நீதியினால இதை நான் கேட்கல, நான் பண்ண ஊழியத்தினால இதை கேட்கல. ஆண்டவரே, நான் விட்டுட்டு வந்த காரியங்களினால இதை கேட்கல, அதையெல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்த. ஆண்டவரே, நான் கேட்கறது உங்க கிருபையை நம்பி கேட்கிறேன். உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விசை வாய்ப்பு தாங்கப்பா. உலகத்தில் உள்ளானவைகளோ எங்களை இழுத்து விடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் வைராக்கியம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தர் விரும்புகிற நீதி உள்ளவர்களாக, ஓ ஹல்லேலூயா, உமக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, glory to Jesus, glory to Jesus. Thank you Holy Spirit. ஒரு விசை எங்களை சுத்திகரிங்கப்பா, ஒரு விசை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் கடந்து வரட்டும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் வரட்டும். ஏன் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, சுய நீதி அல்ல, உம்முடைய நீதி இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. தேவ ஊழியனே, உனக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். உன் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது. உன் ஊழியத்தின் பாதையில நீ கடந்து வந்த பாதையில சில காரியங்கள் உன் வஸ்திரத்தை கரைப்படுத்தி விட்டது. எனக்கு மீட்புண்டா, நான் செய்த காரியத்துக்கு மீட்புண்டா என்று நீ நினைக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. உன் பக்கத்திலே பரிந்து பேசுகிற தேவன் நின்று கொண்டு சொல்றாரு, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வஸ்திரத்தை மாற்றி போடு, புது வஸ்திரத்தை அவன் மேல் போடு. இன்னையிலிருந்து கர்த்தர் உன்னுடைய ஊழியத்தை புதிதான கிருபையோடு கொடு, புதிய அபிஷேகத்தோடு கொடு, புதிய வல்லமையோடு கொடு. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Thank you Holy Spirit. God will give you the glorious garment. God will give you the glorious garment now. ஆண்டவர் உனக்கு ஒரு விசேஷித்த வஸ்திரத்தை போடுகிறார். உன் வஸ்திரம் ஒருவேளை பழுதுபட்டு இருக்கலாம், கரை திரையாயிருக்கலாம். நீ கடந்து வந்த பாதைகளே சில நேரங்களில் நீ வஸ்திரம் கரைப்பட்டவனாய் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அது வேற யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை நான் மாற்றி போடுகிறேன் என்று. பிரதான ஆசாரியனை யோசுவாவுக்கு மாற்றின வஸ்திரத்தை உனக்கும் இப்பொழுது நான் மாற்றி போடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களை முன்குறித்து அடைத்து கொண்டு வந்து வேறு பிரித்து இப்பொழுது இன்னும் ஒரு விசை சுத்திகரித்து உமக்கேற்ற முதற் பலன்களாக, உம்முடைய வருகையிலே முதற் பலன்களாக எங்களை கொண்டு போய் உம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாள் நீர் எங்களுக்கு முன்குறித்ததான ஒரு நாள், எங்களுக்கென்று முன்குறித்ததான ஒரு நாள். நீர் வரும்போது அந்த மகிமையான தருணத்தை இங்கு இருக்கிற ஒருத்தரும் இழந்து போகாதபடி
அத்தனை பேர் மறுரூபம் ஆகவும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையவும் சிங்காசனத்துக்கு அருகாமையிலே நின்று ஆண்டவரே உம்மை இரவும் பகலும் ஆராதிக்கும் போற தயவுக்காக உமக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரே ஸ்திரப்படாத பலப்படாத சகோதர சகோதரிகளை ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, 100% வருகைக்கு ஆயத்தப்படுத்த கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.